திருச்சிற்றம்பலம். பிரேமம்மா அடியன் புத்தக வழங்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அம்மா அம்மா தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா, 4 துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியற்கோந்த பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதவூர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் செக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியின் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிவேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. ஆர்க்கும் கிடைக்கும் அடியேன் முன்வந்து மறைக்கும் ஏற்க கருத்துக்கு இசையவே யார்க்கும் தெரிவறிய வெதசிகை சித்தா உரைத்தா அரியறியா சொக்கநாதா அரியறியா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசகத்திலே திருச்சாழல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம 19வது பாட்டு போயிடணும். ஆக்சுவலி போகணும். 19வது பாட்டுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. எல்லாத்துக்கும் 19வது பாட்டுல ஒரு பெரிய ரகசியம், பெரிய ஒரு விருந்து காத்திருக்கு. 20வது பாட்டுல டபுள் டமாக்கா. 20வது பாட்டுல உங்களுக்கு பெரிய கிஃப்டே காத்திருக்கு. 20வது பாட்டுல நீ இப்படித்தான் சொல்ற வாரம் ஆனா 19வது போட்டுக்கு நீங்க வர்றதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனாலும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த 19வது பாட்டுல ஒரு பெரிய அறுசுவை விருந்து காத்திருக்கு. அதனால அடியார்கள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் தான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு பெருமா நம்மள அங்க போக வைக்கிறாரான்னு பார்ப்போம். நம்ம தான் ஊரை சுத்தி தான் போவோமே. நம்ம தான் உடனே உள்ளுக்குள்ள போக மாட்டோமே. எல்லாத்தையும் ஊரை சுத்திட்டு தான் திருக்குள்ள போவோம். அதனால பார்க்கலாம் எப்படி நம்ம எதுவும் பார்க்கலாம். இந்த திருச்சாழல் அப்படிங்கிறத, அதாவது திருவாசகத்திலே 12வது பதிகம் இந்த பாடல் திருச்சாழல் அப்படிங்கிறது பதிகம். இந்த பதிகம் எதை தருகின்றது அப்படின்னா, இந்த பதிகம் நமக்கு தருவது இல்லம்மா பெரிய நினைச்சம். ஆக மன்னிக்கணும் சாமி. ஆக அந்த திருச்சாழல் அப்படிங்கிற ஒரு இந்த பதிகம் எதை தருகின்றது அப்படின்னா, பதிமுதன்மையை பறைசாற்றியது. இறைவன் ஒருவனே, அவனும் சிவபெருமானே அப்படின்னு நம்ம சிவபெருமான அவன் ஒருவன் தான் இறைவன், மற்ற யார் இறைவன் அல்ல. மற்றவர்கள் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களை தவிர இறைவன் என்று பொருள் சொல்லக்கூடியவன் யாரு? அது சிவபெருமான் ஒருவனே அப்படின்ற அந்த வகையில நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் திருச்சாழல். அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இறைவன் ஒருவன் தான். நம்ம சிந்து சமயத்துல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க, உங்க சமயத்துல நிறைய சாமி இருக்கு. ஆமா, இறைவன் நிறைய இருந்தாலும் பதி என்பவன் ஒருவன் தான். எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவன் தான் என்று பறைசாற்றுவதனால நம்மளுடைய சமயத்திலையும் இறைவன் ஒருவன் தான், அதுவும் சிவபெருமான் தான். அது எப்படிங்க நீங்க சொல்லுங்க, நாங்க எப்படிங்க நம்பலாம்? அது எப்படிங்க சிவபெருமான் தான் பேரு? ஏன் திருமால் பெரியவர் கிடையாதா? ஏன் பிரம்மன் பெரியவர் கிடையாதா? ஏன் மத்தவங்க எல்லாம் பெரியவர் கிடையாதா? அப்படின்னு நீங்க நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி அப்ப யாரு கேட்ட கேள்வி? சமணர்களும் பௌத்தர்களும் கேள்வி கேட்டாங்க.
இந்த திருச்சாளல் அப்படிங்கிற பதிகம் யார் வந்தாங்கன்னா, பௌத்தர்கள் நம்மளுடைய சமய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை எள்ளி நகையாடுவது போல அமைவதுதான் இந்த திருச்சாளல். திருச்சாளல்ல உங்க சாமி ஏன் அப்படி பண்றாருன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் வகையா அமைவதுதான் இந்த திருச்சாளல்ன்ற அது பதிகமே. அப்போ இந்த திருச்சாளல்ல நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, சிவபெருமான் எதுக்காக இந்த வேலையை பார்க்கறான், ஏன் அவன்கிட்ட திருநீர் பூசுறான், எதுக்கு கோவணம் அணிஞ்சிருக்கான், எதுக்கு அவன் புலித்தோல் அணிஞ்சிருக்கான், எதுக்கு ஒரு பாகம் பெண் வச்சிருக்கான், எதுக்கு தலையில கங்கை வச்சிருக்கான், எதற்காக இடப வாகனத்துல வருகின்றான், எதற்காக அவன் விஷம் உண்டான், எதற்காக தில்லை ஆடும்போது தன் பக்கத்துல ஒரு பெண்ணை வைத்து ஆடுகின்றான், எதற்காக வந்தவர்கள் எல்லாம் ஆனந்தத்தில் அனுபவிக்கிறான், எதற்காக சிவபெருமான் கழுத்திலே கங்கால மாலை, கங்காலம்னா எலும்பு, அந்த எலும்பு கூடு மாலையை எதற்காக அணிகின்றான், அதுக்கப்புறம் எதற்காக எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த அந்த மலையறையனுடைய மகளாகிய பார்வதியை அவன் தீ வேள்வி செய்து மனம் முடித்தான், எதற்காக காளியோடு நடனம் ஆடினான், எதற்காக நால்வருக்கு உபதேசம் செய்தான் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியா நம்ம பார்த்தது அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரியும் அப்படிங்கிற 17வது பாட்டுல தான் நம்ம விட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். புதிதா வந்தவங்க எல்லாரையும் அடியன் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகச்சிறந்த வணக்கங்கள். நிறைய அடியார்கள் புதிதாக வந்திருக்கீங்க. அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப இந்த திருவாசக சிந்தனை குழுமம் இருகரம் கூப்பி உங்களை இந்த குழுமத்துக்கு, இது குழுமம் இல்ல, இது பேர் குடும்பம். உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னா குடும்பம்னா நார்மலா என்ன ஆகும், ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் என்ன ஆவாங்க, எல்லாரும் அங்க இருக்கவங்க இங்க மூட்டி விட்டு, இங்க இருக்கிறவங்க அவங்க மூட்டி விட்டு, குடும்பம் என்ன ஆகும், எப்பயுமே 1 2 3 4 அப்படியே சதஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு குடும்பம் மட்டும் 2 பேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 50 பேர்ல நிக்குதுன்னா அது திருவாசக சிந்தனை குடும்பம் தான். 2 பேரா தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், எவனோ ஒருத்தர் பாவம் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், வாங்கலேன் கேளுங்களேன் அப்படின்னு அடியன் சொல்வதல்ல, அடியார்களே சொல்லி அவங்க எல்லாத்தையும் அரவழைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லாருடைய திருவடியிலையும் ஸ்பெஷலான வணக்கம் செய்திருக்கோம். சப்போஸ் இப்பதான் புதிதா வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 18 நிறைய அமர்வுகள் போயிருக்கு. அதுல 17 பாட்டுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கோம். அது வாய்ப்பு இருந்ததுன்னா யூடியூப்ல நீங்க எல்லாரும் கேளுங்க அப்படின்னு நான் உங்க எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன். பெரிய தெரியாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம இங்க 17வது பாட்டுல இருந்து நீங்க முதல்ல வந்திருந்தா கூட அது உங்களுக்கு ரொம்ப பழக்கமான விஷயமா தான் இருக்கும். நம்ம ஒன்றும் பெருசா ரொம்ப விட்டுட்டுலாம் போற மாதிரி இருக்காது. அதனால வந்த அடியார்கள், புதிதாக வந்த அடியார்கள் இந்த அமர்வுல இருந்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் தவறு இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், சிவபெருமானை முழுமுதற் பொருளா நினைக்கணும். அப்படி நினைக்காட்டினா தப்பே இல்லை, நினைக்க வைக்க போறோம் எப்படின்னு அதுதான் இப்ப பார்க்கணும். அப்போ அம்பலம் அப்படின்னு நம்ம போன வாரம் பார்த்தோம். அம்பலம்னா என்ன ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன தரிசனம் பண்ணோம்? போன வாரம் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? சிதம்பர தரிசனம் என்பதை போன அமர்வுல நம்ம பார்த்தோம். அது ஞாபகம் இருக்குதுங்க அவங்க எல்லாருக்கும். அதனால அடியவர் பெருமக்கள், முத்துலட்சுமி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? அம்மா ஏதோ அன்மியூட் பண்றாங்க. அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா அம்மா? சரி, நான் மியூட் பண்ணிடுறேன் சுவாமி. அப்போ அம்பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அம்பலம் அப்படின்னா எது அம்பலம்? அம்பலம் அப்படிங்கிறதுக்கு அம்பரம்னு பேரு உண்டு. அம்பரம் அம்பலம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மீன்ஸ் ஆக அம்பலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் அம்பரம்னு பொருள். அம்பரம் அப்படின்னா நம்ம இன்னைக்கும் அம்பர துணின்னு சொல்லுவோம். அம்பர துணினா இது அந்த கொடைக்கு மேல இருக்கிற துணிக்கு பேரு அம்பர துணின்னு சொல்லுவோம். அதனாலதான் அது ஆங்கிலத்துல கூட அம்பர்லான்னு அதுக்கு பேரு உண்டு. அம்பர்லானா ஏன்? அம்பரம்ன்ற வார்த்தையில தான் போயிருக்கு அம்பர்லான்னு. நிறைய வார்த்தைகள் இப்ப மதர்னு சொல்றோம், ஆங்கிலத்துல மதர்னு சொல்றோம்ல, மதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதர். மாத்ரு என்ன சொல்ல அம்பலம் ஆஞ்சி எனக்கு நம்ம ஏதாவது சொல்றப்பதான் மதர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? மாத்ரு அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில தான் வந்து மாத்ரு. மாத்ருன்னு சொல்றோம்ல, ஓம் ஸ்ரீ மாத்ராயே மாத்ரே அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. எது? லலிதா சகசரநாமம் ஓம் ஸ்ரீ மாத்ரே. மாத்ரேன்னா மாத்ருன்ற வார்த்தைக்கான பொருள். அது மதர். மாத்ருங்கிறத மதர்னு மாத்திட்டாங்க. பித்ரு அப்படிங்கிறது பித்தர். பித்தர் பித்தர்னா ஃபாதர்.
ஃபாதர் மதர், மாத்ரு பித்ருன்றதான் மதர் அண்ட் ஃபாதர்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம். நிறைய அந்த ஆங்கில சொற்கள் பாத்தீங்கன்னா கலை சொற்கள் இங்க இருந்துதான் வேறு சொற்களா போச்சு. அதுல அம்பரம்ன்ற வார்த்தையில இருந்தா அம்பர்லா அப்படின்னு அந்த கொடைக்கு வந்து அம்பர்லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை. அம்பரம் அப்படின்னா என்னன்னா அது நமக்கு மேல இருக்கக்கூடிய கூரைக்கு பேரு அம்பரம்னு பேரு. அப்போ எது அம்பரமா இருக்கு? நமக்கு எல்லாத்துக்கும் அம்பரமா இருக்கக்கூடியது எது? ஆகாயம் என்று சொல்லுகின்ற ஆகாயம் தான் அம்பரம் இருக்கு. ஆகாயம்னா என்ன? ஆகாயம் எதனால் ஆக்கப்பட்டது? பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டதுங்கய்யா. ஆகாயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. எந்த பூதம் ஆகாயத்துக்கு? என்ன பூதம்? ஆகாயத்துக்குரிய பூதம் இது. அட்டகாசம் பண்றாங்க எல்லாரும். ஆகாயம் என்பது ஒளி. அதாவது பஞ்சபூதங்கள்ல பஞ்சபூதங்களும் பூதம்னால என்ன சாமி அர்த்தம்? பூதம்னா என்னது? பூதம்னா என்ன அர்த்தம்? பெரிய பூதம்னா விரிந்தன்னு அர்த்தம். பூதம்னா என்ன அர்த்தம்? விரிஞ்சுக்கிட்டே போனா அது பூதம். ஒரு பொருள் அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போனா அது என்ன சொல்லுவோம்? பூதம்னு சொல்லுவோம். அதனாலதான் நான் சொல்ற விஷயத்த தயவு செய்து பூதாகாரப்படுத்தாதன்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? நான் சொல்ற விஷயத்த ஏமா அப்படி பூதாகாரம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிச்சுக்கிட்டே போறது. அது பேர் பூதம். பூதம்னா விரித்தல்னு அர்த்தம். பூதம்னா விரித்தல். எது விரியுது அப்படின்னு பார்த்தா தன்மாத்திரைகள் விரியுது. தன்மாத்திரைகள்னா என்ன? சப்தம் அப்படிங்கிற பொருள்ல விரிஞ்சதுதான் வானம். கேட்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுல விரிஞ்சது வானம். பார்க்கிற ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியில விரிஞ்சதுதான் நெருப்பு. அந்த ஒளியில விரிஞ்சதுதான் நெருப்பு. சரிங்களா? அதுக்கடுத்து ஊருன்னு என்னது? சென்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஊருல வந்ததுதான் என்னது? அதுதான் காற்று. மண்ணுன்ற பூதம் எதுல இருந்து வந்தது? அதாவது வாசனை அப்படிங்கிற தன்மாத்திரை விரிஞ்சது அப்படின்னா அது என்னது? வாசனைங்கிற பொருள் விரிஞ்சா அது பேரு மண்ணு. சுவை அப்படிங்கிற பொருள் விரிஞ்சா அதுக்கு பேர் என்னது? நீர். அதனாலதான் நீங்க என்ன சமைச்சாலும் சமையலுக்கு எதுதான் சுவை? நீர் தான் சுவை. வேற எதுவுமே சுவை இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு என்னதான் நம்ம அல்வா செஞ்சாலும் தாமிரபரணியில தண்ணியை ஊத்தி பண்ற அந்த இருட்டுக்கடை அல்வா அடிச்சுக்க எங்கேயுமே கிடையாது. அதனால தண்ணிக்கே உரிய விஷயம். அதனால இந்த நீர் அப்படிங்கிற பொருளை விரிச்சா என்னதுன்னா அதுக்கு பேரு தான் என்னது? அது நீர் என்ற மன்னிக்கணும், சுவை என்ற பொருளை விரிச்சா அதுக்கு பேரு என்ன சொல்லலாம்? நீருன்னு சொல்றோம். அப்போ பூதம் என்பது பூதம்ன்றது அந்த கேட்கிற ஒளி, சத்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒளியை விரிச்சா கிடைக்கிறது வானம் என்ற பூதம். சரி, இந்த வானம் என்பதை ஏன் அம்பரம் சொல்றோம்னா எல்லாத்துக்கும் எது காமன்? காமன்னா காமனா இருக்கிறது எல்லாத்துக்கும் ஆகாயம் தாங்க. எல்லாத்துக்கும் ஆகாயம் தான் காமன். இப்ப ஆகாயத்தை பிரிக்க முடியுமா? ஆகாயத்தை இப்ப கடலை பிரிச்சுக்கலாம். இந்து மகாசமுத்திரம், இது அரபிக்கடல், இது எங்க கடல், யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி ஆகாயத்தை பிரிக்க முடியுமான்னு ஆகாயத்தையும் பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தானுடைய கடல் அந்த ஆகாய வழிகள் எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. அந்த வழியா நம்ம போகக்கூடாது, போனா நம்ம சுற்றுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆகாய பாதை இருக்கு, அது ஓகே. ஆனா ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா இந்த அம்மாவோட நம்ம முடியல. நம்ம ஏதாவது முக்கியமா பண்றப்போ என்னதான் பண்ணுமோ. சரி, இத்தனை வராதீங்கன்னு சொல்றது நான். நீங்க பேசுறது புரிஞ்சிருப்போது அந்த அம்மாவுக்கு கோச்சிட்டு போயிடுவாங்க சாப்பாடு. இதுல என்னன்னா அம்பரம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் பாருங்களேன். அப்படியே வானம் என்பது பொது. எல்லாத்துக்கும் வானம் என்பது பொது. நிலாவை பிரிச்சுக்க முடியுமா? நட்சத்திரத்தை பிரிச்சுக்க முடியுமா? அது எல்லாமே பொது. அதனாலதான் வானம் போல சிவபெருமானும் எல்லாத்துக்கும் என்னதான்? பொது. அவனுக்கு பொது. அதனால சிதம்பரத்துக்கு என்ன பேரு? சிதம்பரத்துக்கு என்னன்னு பேரு? பொது. வானமும் பொது எல்லாத்துக்கும். சிதம்பரத்துக்கு பேரும் பொது. நம்ம அப்ப சிவபெருமானும் எல்லாத்துக்கும் என்னதான்? பொதுதான். சிவபெருமானுடைய பேரே பொதுதான். பொதுன்னு பேர் சிவபெருமான் ஒருவனுக்கு தான் உண்டு. ஏன் மற்ற சாமிகளுக்கு கிடையாது? திருமால் யாருக்கு பொதுவானவர் இல்ல? திருமால் யாருக்கு பொதுவானவர் இல்ல? அசுரர்களுக்கு பொதுவானவர் இல்ல. அசுரர்கள் வேணான்னு வரலையா?
அசுரர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், அசுரர்கள் அழிக்கணும்னு நினைப்பார். ஆனா சிவபெருமான் ஒருவன் தான் அசுரர்களுக்கும் தலைவன், தேவர்களுக்கும் தலைவன், எல்லாத்துக்கும் பொதுவா நிக்கிறவன். அவன் வந்து உயிரற்ற எல்லா பொருள், பேய்களுக்கு எவனா தலைவனா இருப்பானா, பேய்களுக்கு போய் எவனா தலைவனா இருப்பான். இவன் பேய்க்கும் தலைவன் யாரு, நம்ம தலைவன். அப்ப அவனுடைய பொதுத்தன்மையை பாருங்க. அவனுடைய படைப்புல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு என்ற ஒரு பொருளும் இல்லை. அதனால சிவபெருமானுக்கு என்ன பேருன்னா நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாமா, முக்கியமான செய்தி. அதனாலதான் உங்களை ஆன் பண்ண சொல்றேன். ஆன் பண்ணுங்கன்னா வீடியோ ஆன் பண்ணுங்க. எல்லோருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவனே வள்ளலார் அவன் பேர் பொதுன்னு வார்த்தை. வானத்துக்கு பேரும் பொதுதான், சிவபெருமானுக்கு பேரும் பொதுதான், அது போல சிதம்பரத்துக்கு பேரும் பொதுதான். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் புரியுதா? வானமும் பொது, வானம் பொதுனால அப்ப சிதம்பரமும் வானமும் என்னதான், சிதம்பரமும் வானமும் ஒண்ணுதான், வானமும் சிவபெருமானும் என்னதான் ஒண்ணுதான். ஏன்னா அவன் தான் விரிஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் தான் எல்லாத்துலயும் கலந்தும் கடந்தும் இருக்கான், கடந்தும் இருக்கான். வானம் என்ற பூதம் தான் கலந்துருக்கும். சரி, சிவபெருமானுக்கு ஒரு அழகான பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? எல்லாரும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆன் பண்ணல. என்னாச்சு? ஏதாச்சும் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா என்ன, இல்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல, இட்லி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, காஃபி குடிச்சாலும் பரவாயில்ல, வாயில வடை இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ நம்ம சாப்பிடுற வடை ஏதாவது பாத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வீடியோ ஆன் பண்ணாம இருப்பீங்க. அதனால வாயில வடை இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. நிறைய பேர் தெரியல எனக்கு சாருமத்தியம்மா தெரியல, கலாவத்தியம்மா தெரியல, எனக்கு வந்து சரி இப்ப தெரியுறாங்க, எல்லாரும் அழகா தர்றாங்க. அருமை. நீங்க தெரியுற இந்த காட்சி இருக்கே, அது எவ்வளவு அருமையான காட்சி தெரியுமா? அது அந்த ஒரு கூலி வாங்குறதுக்காகத்தான் நீங்க வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும்ல, எனக்கு கூலியே உங்க எல்லாரையும் பாக்குறதுதான், வேற எதுவுமே கூலி கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. கமலம் அம்மா தெரியுறாங்க, முத்துலட்சுமி அம்மா, அவங்க எல்லாருமே இருக்காங்க, மகாலட்சுமி எல்லாரும் தெரியுறாங்க, மகிழ்ச்சி. சரி, சிவபெருமானுக்கு பிறை சூடி, பித்தன், அவனுக்கு வந்து விடையேறி, தூவன் மதிசூடி அப்படின்னு அவனுக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பேருன்னா அவனுடைய அங்க லட்சணத்தை பத்தி, கங்கை முடி அணிந்தவன், சடை அணிந்தவன் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு அவனுடைய அங்கடையாளம். எப்படி சொல்லலாம்? திடீர்னு ஒரு அம்மா போறாங்க, அந்த ஒரு அம்மா வந்து மஞ்சள் கலர் பட்டுப்புடவை கட்டிட்டு போறாங்க பாருங்க, அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க போட்டிருக்கிற உடைய வச்சு அவங்கள சொல்றதுக்கு பேரு. அது போல கங்கை அணிந்தவன், சடை அணிந்தவன், தோடு அணிந்தவன், அவன் கையில சூலம் ஏந்தியவன், கபாலம் ஏந்தியவன், ஆனா அதெல்லாம் அந்த பேர்லாம் அவனுக்கு உள்ள வச்சிருக்கிறதுக்கு. இன்னொரு பேரு அவனுடைய இயல்பை வச்சு சொல்றது, சிவபெருமானுடைய இயல்பை வச்சு சொல்றதுக்கு பேரு. சிவபெருமானுக்கு என்னென்ன பேர் இருக்கு நம்ம சொல்லிருக்கோம் ஏற்கனவே. சிவபெருமானுக்கு என்னென்ன பேர் இருக்கு? இயல்பு. நீலகண்டம் கூட இயல்பு கிடையாது, அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு. எண்குணத்தான் ஆகாது. தெரியுமா? 100க்கு 100. ஏதாவது அவனுடைய இயல்பை வச்சு ஏதாவது பேரு. பொற்றி, பெற்றி, புடுங்கி சொல்லிருக்கீங்கல்ல, புடுங்கின்னு சொல்லி. யார்? சந்திரம்மா அருமை. ஒற்றி, அவன் எல்லாத்தையும் யமுனம்மா வந்திருக்காங்க. அருமை. ஒற்றினா எல்லாத்தையும் ஒற்றி எடுக்கிறவன் அவன் தான். கடைசி அவன் எல்லாத்தையும் இப்ப பாருங்களேன், இப்ப வலிக்க முடியாது அள்ள முடியாது என்ன பண்ணுவோம்? வலிக்க முடியாது அள்ள முடியாது, தீங்க சின்ன சின்ன துகளா கொட்டிடும் இல்ல, தொட்டினோட என்ன பண்ணுவோம்? அது என்ன பண்ணுவோம்? ஒரு மாவை எடுத்து உருட்டி அது மேல என்ன பண்ணுவோம்? ஒத்துவோம். அப்பதான் அதுக்குள்ள ஒட்டி. அப்போ நுட்பமான பொருளை வலிச்சு எடுக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்? நுட்பமான பொருளை வலிச்சு எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் பேரு ஒற்றுதல்னு பேரு. அதனாலதான் நமக்கு சாமிக்கு பேரு ஒற்றியூரன்னு பேரு, ஒற்றீஸ்வரன்னு பேரு. எல்லாத்தையும் ஒத்தி எடுப்பான். ஒத்தி எடுக்கிறது என்னது? கையில புடிச்சு எடுக்க முடியாது, புரியுதுங்களா? கையில புடிச்சு எடுக்க ரொம்ப நுட்பமான பொருளை வலிச்சு எடுக்கிறதுக்கு பேரு ஒற்றுதல்னு பேரு. அதனால ஒற்றின்னு அவனுக்கு பேரு. அவனுக்கு ஒடுங்கி அப்படின்னு பேரு. ஒடுங்கின்னு அவனுக்கு பேரு. புடுங்கின்னு பேரு. தெரியும்ல சிவபெருமானுக்கு புடுங்கி. நம்ம கிட்ட எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிடுவான், அதனால பேர் புடுங்கின்னு அர்த்தம். முடிச்சவைக்கு. சிவபெருமானுக்கு பேர் முடிச்சவைக்கு. நம்ம சொல்லிருக்கோம்ல என்ன முடிச்சவைக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா முடிச்சுகள் இருக்கு இல்லையா, 6 முடிச்சிருக்கு நம்ம உடம்புல. 6 சக்கரங்கள்லயும் 6 முடிச்சிருக்கு. 6 முடிச்சையும் அவுத்து விடுவான், அதனால அவன் பேர் என்னது? முடிச்சவைக்கின்னு பேர். முடிச்சவைக்குன்னு சிவபெருமான சொல்லலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, ஆனா அதுல பொது அப்படிங்கிறதும் சிவபெருமானுடைய தன்மையை குறிக்கிற பேர். இது எல்லா பேரை விட பெற்றின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, பெற்றி. சிவபெருமானுக்கு என்ன பேர் இருக்கு? பெற்றின்னு பேர் இருக்கு. பெற்றியோனேன்னு பேர் அவனுக்கு. பெற்றியும். பெற்றின்னு என்ன அர்த்தம்? பெற்றினா என்ன அர்த்தம்? பெற்றினா என்ன அர்த்தம்?
சாமி நம்ம ஜெயிக்கிறோம் இல்லைங்களா வெற்றி. வெற்றி அப்படின்னா என்னன்னா எல்லா தன்மைகளையும் உடையவன், அதுக்கு பேர் வெற்றின்னு அர்த்தம். எல்லா தன்மைகளையும் உடையவன். அவன் சூடா இருப்பானான்னு கேட்டா ஆமா சூடா இருப்பான். குளிர்வா இருப்பானா? ஆமா குளிர்வா இருப்பான். அவன் சிரிப்பானா? ஆமா சிரிப்பான். அவன் டான்ஸ் ஆடுவானா? ஆமா டான்ஸ் ஆடுவான். அவன் தூக்கி போட்டு மிதிப்பானா? தூக்கி போட்டு மிதிப்பான். எல்லாமே பண்ணக்கூடிய ஒரே ஒருவன் யாரு அப்படின்னா எல்லா தன்மைகளையும் பெற்றிருக்கிறவன் யாருன்னா அதனால அவனுக்கு பேர் வெற்றியோன்னு பேர். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்போ புதுசா ஒரு பேர் சொல்ல போறோம். இப்ப புது பேர் ஒண்ணு சொல்ல போறோம். அது அடியார்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்காக தான் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நான் ஆன் பண்ண சொன்னேன். எல்லாம் கவனி. இந்த 2 நிமிஷம் மட்டும் என் கூட இருங்க. அதுக்கப்புறம் தோசை வாத்துக்கலாம். அப்புறம் வீட்டுக்காரருக்கு 10 நிமிஷம் கழிச்சு தோசை பார்த்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2 நிமிஷம் அடியனோட கலந்துருங்க எல்லாரும். இதுல என்னன்னா இதுல சுவாமிக்கு ஒரு பேர், அழகான பேர் இருக்கு. அது என்னன்னா அவனுக்கு தன்னேர் இல்லா தன்மையன் அப்படின்னு ஒரு பேர். அவனுக்கு பேர் என்ன பேர் இருக்கு? தன்னேர் இல்லா தன்மையன். இந்த பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த பேருக்கான அர்த்தம் தன்னேர் இல்லா தன்மையன் அப்படின்னா என்ன? சரி, நீ உங்ககிட்ட கேட்கலாம். நிறைய இந்த வார்த்தை நமக்கு திருவாசகத்தை நிறைய படிச்சிருக்கோமா? தன்னேர் இல்லா தன்மையனேன்னு திருவாசகம் நிறைய தடவை பாடிருக்கோமா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கொஸ்டின் கேட்டு. தனக்கு நிகர் இல்லாதவன், தனக்கு நிகரே யாருமே. தனக்கு நிகர் இல்லாதவன். வேற யார் கூடயும் ஒப்புமையிட்டு பேச முடியாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். சரி, இதுதான் அதுக்கு அர்த்தம். தன்னேர் இல்லா தன்மையன்னா தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். ஒன்னும் புரியல சொன்னா மண்டைக்குள்ள ஏறுதே தவிர அதுக்கான அர்த்தம் உள்ளுக்குள்ள சதக்கன்னு இறங்குதான்னு கேட்டா தெரியல. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் அப்படின்னே சொல்றோமே, இந்த மரமண்டைக்கு புரியுற மாதிரி, அதாவது ஏன் மரமண்டைக்கு புரியுற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம போறோம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்னை பாருங்க எல்லாரும், எல்லாம் பாக்குறீங்களா? கொஞ்சம் வேலையெல்லாம் எழுதிட்டு பாத்துக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? முறை செய்யணும் இல்ல, முறை செய்யணும். தம்பி பாதம் கழுவணும். தம்பி பாதம் கழுவணும்னு வச்சுக்கோங்க, ஒரு முறை செய்யணும். அப்ப தம்பியை கூப்பிடுறாங்க. தம்பி வெளிநாட்டுல இருக்கு. அப்படி என்ன பண்ணுவோம்? எப்பா தம்பி முறையில இருக்கிறவங்க யாராவது வாங்கப்பா, காலில் அந்த கழுவுங்கப்பான்னு சொல்லுது. சரி, ஓகே, விட்டுறலாம். 2வது மாமா கழுத்துல மாலை போடணும். தாய் மாமா மாலை போட்டுதான் மணவரையிலேயே உட்கார வைக்கணும். அதனால மாமா என்ன பண்ணலாம், மாமாவும் அன்னைக்கு வரல, கோவிச்சுக்கிட்டு வழக்கம் போல நம்ம என்ன பண்ணுவோம், தாய் மாமா வராட்டி என்னப்பா, தாய் மாமா வராட்டி என்னது, மாமா முறையில இருக்கிறவங்க யாராவது வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு மாலையை போட்டு உட்கார வச்சிடலாம். அடுத்து அப்பா இறந்துட்டாரு. அப்பா தாரவாத்து கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? சரி, சித்தப்பா வர சொல்லுங்க, சொல்லுவோமா இல்லையா? சித்தப்பா வர சொல்லுங்க, இல்ல பெரியப்பா வர சொல்லுங்க. இல்லாட்டி அவங்க கூப்பிட்டு அதுக்கு பதிலா தாரவாத்துக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் பதிலா எல்லாரையும் நிரப்பலாம். ஆனா தாலி கட்டுற கணவன் வரல. தாலி கட்டுற கணவனுக்கு பதிலா வேற யாரையாவது மாத்த முடியுமா? முடியாதுங்க. வேற யாரையாவது ஒப்புமை செய்ய முடியுமா கேட்டா, நல்லா கவனிங்க. அதாவது கணவனுக்கு சமமா யாரையும் ஒப்புமை செய்ய முடியாது, மனைவிக்கு சமமா யாரையும் ஒப்புமை செய்ய முடியாது. அது போல சிவபெருமானுக்கு சமமா வேற எந்த பொருளையும் நிரப்ப முடியாது. சிவபெருமான் ஒருவனுக்கு சமமா வேற சாமி இல்லையா, அந்த சாமிக்கு பதிலா இந்த சாமி வைக்கலாம். எந்த சாமிக்கும் பதிலா கந்த சாமி வைக்கலாம். ஆனா கந்த சாமிக்கு பதிலா எந்த சாமியும் வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாத்துக்கும் ஒப்புமை. எல்லா பொருளையும் ஒரு பொருளை வச்சு நிரப்பிடலாம். இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா. ஆனா சிவம் என்ற ஒரு பொருளை மட்டும் எந்த பொருளோடையும் நாம ஒப்புமை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஏன் ஒப்புமை செய்ய முடியாது? நாங்க செய்வோமே அப்படின்னா, கணவனுக்கு சமமா யாரையாவது ஒப்புமை செய்ய முடியுமா? மனைவிக்கு சமமா ஒப்புமை செய்ய முடியுமா? அது ஒப்புமை செய்வது தவறான தவறு அப்படிங்கிற மாதிரி. அதனால நீங்க அதாவது இப்ப அதனால அதுக்கு பேர் தான் தன்னேர் இல்லா தன்மையன்.
தன்னேர் இல்லா தன்மைன்னா அவனுக்கு பதிலா வேற யாரையும் நிரப்ப முடியாது. யாருக்கு பதிலா? சிவபெருமானுக்கு பதிலா நீங்க யாரையும் நிரப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் தான் யாரு? நம்மளுடைய சிவபெருமான். முத்துக்குமார் அம்மா நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு மியூட் பண்ணிக்கலாம். முத்துக்குமாவும் காயத்ரி அம்மாவும் சொல்லிட்டு நீங்க மியூட் பண்ணிக்கலாம். மியூட்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் ஹெட்போன்ல கேட்பாங்க. நமக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நல்லது மகிழ்ச்சி. ஆனா நீங்க ஏதாவது சொல்லணும்னா அன்மியூட் பண்ணிக்கலாம். ஒன்னும் இது பேர் என்ன வச்சிருக்கோம்? இது பேர் அமர்வு. அமர்வுனா இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற 50 பேர்த்துக்கும் சம உரிமை உண்டு பேசுவதற்கு. அடியன் பேசுறது கேட்கணும்னு இல்ல, இங்க வந்த அத்தனை பேர்த்துக்கும் இந்த இடத்துல பேசுவதற்கு சம உரிமை உண்டுன்றனாலதான் நம்ம திருவாசக சிந்தனை அமர்வுன்னு வச்சிருக்கோம். வகுப்புன்னு வைக்கல. வகுப்புன்னு வாத்தியார் பேசணும், மத்தவங்க எல்லாம் கேட்கணும். அப்படி கிடையாது. இங்க எல்லாரும் சமம். அதனால ஒரு குறையும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்றதுனாலும் கேள்வினாலும் நீங்க கேட்கலாம். நல்லது. அப்போ சிவபெருமானுக்கு தன்னேர் இல்லா தன்மையன்னு பேரு. காரணம், சிவபெருமானுக்கு பதிலா எந்த பொருளையும் வைத்து நிரப்ப முடியாது. சிவபெருமானுக்கு சமமான பொருள் சிவபெருமானே. அவனுக்கு சமமா ஒரு பொருள் இல்லவே இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு இங்கு ஒப்பார் யாவரும் இல்லை. அவன் நீ ஒன்னும் தேடாத சாமி, நானே தேடி பார்த்துட்டேன். யார் சொல்றா? திருமூலர் சொல்றாரு, நீ ஒன்னும் தேடாத, நான் தேடி பார்த்துட்டேன், பார்த்து உனக்கு சொல்றேன் என்ன. இவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு எங்கேயுமே இல்லை, யாரும் இல்லைன்ட்டார். அதனால அப்போ ஏன்னா சிவபெருமான் என்பவன் எல்லாவற்றுக்கும் பொதுவானவன். அவன்தான் நாம வழிபட்டாலும் அதுக்கு என்ன பண்ணுவான்? அருள் செய்யறான்னு நினைக்கிறோம்ல, கிடையாது. நீங்க வழிபடல, அருள் செய்யாம விட்டுருவானா? என்ன கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் கவனிக்கல. இது அருமையான உதாரணம். இது எல்லாரும் கவனிங்க. இதுல என்னன்னா, ஒரு பானை இருக்கு, நல்ல பித்தளை பானை. ஞாபகம் வச்சு மனசுல வச்சுக்கோங்க. பித்தளை பானை இருக்கு, அதுல நீர் நிரப்பி வச்சிருக்கோம். இன்னொரு பித்தளை பானை இருக்கு, அதே அளவு, அதே 2 பானையும் ஒரே பானை தான், ஒரே அளவு உள்ள பானை, பித்தளை பானை. 2 பானையும் நீர் நிரப்பி வச்சிருக்கோம். ஒரு பானைக்கு மேல மூடி போட்டு மூடிடுறோம், ஒரு பானைக்கு மேல மூடி போட்டு மூடல. இப்போ மேல இருந்து எட்டி பார்த்தா என்ன தெரியும்? ஒரு பானையில முகம் தெரியும் இல்ல, ஒரு பானையில முகம் தெரியும். ஒரு பானையில என்ன தெரியாது? முகம் தெரியாது. ஆனா 2யுமே சூரிய ஒளியில வச்சுட்டோம், சித்திரை மாச வெயில்ல வச்சிருக்கோம். 2மே என்ன ஆகும்? கேட்கல, ரெண்டுலயுமே வெப்பம் கடத்தப்படும். ஆமா தானே? அது மாதிரி சிவபெருமான் என்ற முகம் தெரிந்த குடமாக இருந்தாலும் சரி, சிவபெருமான் என்ற முகம் தெரியாத குடமா இருந்தாலும் சரி, 2 குடத்திலையும் சூடு எப்படி உள்ள போகுதோ அது போல சிவனுடைய அருள் என்பது 2 குடத்திலையுமே நிறையும். புரியுதுங்களா? திறந்து வச்ச குடத்துல முகத்தோட தெரியும், ஏறி முகத்தோட என்ன பண்ணோம்? வெப்பம் ஏறும். அப்ப சிவபெருமானை தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம்? அங்க நாம அவனுடைய அருளை ஏத்துக்கிறோம். மூடி வச்சுட்டோம், அந்த முகம் தெரியாது, ஆனாலும் சிவனுடைய அருள் அந்த குடத்துல ஏறுவது போல இந்த ஆன்மான்ற குடத்துல நீங்க சிவன்ற தன்மையை மூடி வச்சாலும் சரி, சிவன்ற தன்மையை திறந்து வச்சாலும் சரி, அவன் செய்கின்ற அந்த அருளானது 2 குடத்திலையும் சமமா பரவுவது போல நீங்க சிவனை வழிபட்டாலும் சரி, வழிபடாட்டினாலும் சரி, உங்களுக்கு சிவ அருளை அருள் செய்பவன் யார் அப்படின்னா நம்முடைய சிவபெருமான். ஐயா, சொல்லுங்க சுவாமி. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கு அதுல நம்ம ஐயாவே அர்த்தம். அதாவது அவன் யார் அப்படின்னா நலமிலன்னு சொல்லவே முடியாது சிவபெருமான. நன்றுடைய ஆணை, தீயது இலானை. தீயது இல்லாத, தீயதே இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னா அது சிவம் என்ற பொருள் தான். அவனுக்கு தான் தீமை என்பதே தெரியாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, அணுகாதவர்க்கு பிணியே. யாரு அணுகாதவர்க்கு பிணியேன்னா நம்ம இப்படி பண்ணக்கூடாது. அன்னை பராசக்தி அணுகாதவருக்கு பிணி வந்து, அணுகாதவருக்கு அவ பிணி போன்றவளா இல்ல. அணுகாதவர்களுக்கு அவளுக்கு என்ன பண்ணும்? நமக்கு பிணி என்பது எப்படி மருத்துவம், நமக்கு பிணி இருக்கு, மருந்த வாய்க்குள்ள போட்டு முழுங்குனா அந்த பிணி போக போகுது, முழுங்கலைன்னா அந்த பிணி. அதாவது அப்ப மாத்திரையை கையில வச்சுக்கிட்டோம், மாத்திரையை கையில வச்சுட்டு வாய்க்குள்ள போடாத நம்மளுடைய தவறே தவிர மருந்தினுடைய ஆற்றல் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
மருந்தினுடைய ஆற்றல்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நல்லவனுக்கு வந்து நான் நல்லவனுக்கு மட்டும்தான் உள்ளுக்குள்ள போய் வேலை செய்வேன், கெட்டவனுக்கு போய் உள்ளுக்குள்ள போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுமா? மருந்து எல்லாத்துக்கும் சமம். அதை உட்கொள்ளுவதுலதான் நமக்கு பாகுபாடே தவிர, அது போல இறைவன் என்பதவனை உட்கொள்ளாததுக்கு ஆனா உட்கொள்ள நீங்க இன்னொன்னு கவனிங்க, நீங்க மருந்த என்னன்னு தெரிஞ்சு போட்டாலும் வேலை செய்யும். சின்ன குழந்தைக்கு என்ன மருந்து என்னன்னே தெரியாது, சங்குல கரைச்சு ஊத்துவோம்ல, அதுக்கும் வேலை செய்யும். அது மாதிரி சிவபெருமான தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டினாலும் சரி அவன் அருள் செய்வான். ஆனா அருள் செய்யறான்னே தெரியாம இருக்கிறோம்ல, அதுதான் நலமிலன்னு அர்த்தம். அவன் நமக்கு அருள் செய்யறான்னு தெரியாம இருக்கிறோம்ல, அதுக்கு பேரு தான் நலமிலன். நலம் நமக்கு தெரியல. சிவபெருமானுடைய நலம் சிவபெருமான் என்ற நலத்தை நாம் புரியாம இருக்கோம்ல, அதனால. அப்போ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு, அவனை நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி வழிபாடு செய்யாட்டினாலும் சரி அவன் உங்களுக்கு அருள் செய்வான். அப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிருங்க, இனிமே நாங்க திருவாசந்தனைக்கே வரல, நீதான் நாங்க நம்ம திருவாசந்தனைக்கு வந்தா தான் சிவபெருமான் அருள் செய்வார்னு வந்தா, திருவாசக சிந்தனைக்கு வந்தா நீ கும்பிடனால அருள் சொன்னா இனிமே நாங்க கும்பிடவே இல்லை அப்படின்னா, அப்படி கும்பிடாமலும் இருக்கலாம், அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா அவனை வழிபாடு செய்வதனால என்ன ஆகும்னா, இந்த ஆன்மாவில விளக்கம் பெற்று மூல நோயாகிய பிறவி நோயை நம்ம வேற எடுக்க முடியும். ஐயா சிவாயன் ஐயா, மறைப்பாற்றல் சொல்லலாம் ஐயா இத? மறைப்பாற்றலா பெருமான் இருக்கான். இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்ன இன்னொரு முக்கியமான செய்தி, எல்லாரும் வாய்ப்பு இருந்தா ஆன் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான செய்தி, வாய்ப்பு இருந்தா ஆன் பண்ணிக்கலாம். என்னடா டாக்டர் பண்றான்னு நினைக்காதீங்க, இருந்தாலும் ஆன் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரே ஒரு நிமிஷம், இப்போ நமக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு, இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வியாதியா நமக்கு இருக்கிற வியாதிதான் ஏகப்பட்ட வியாதி. காலை நீட்ட முடியல, முதுகு குடிஞ்சா எந்திரிக்க முடியல, முதுக குடிச்சுக்கிறது. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போண்டாதான் நேற்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அங்க குத்துது இங்க குத்துது, நம்ம வந்து உட்கார முடியல, நிமிர முடியல, 1008 வியாதி வச்சுக்கிறோம். அதெல்லாம் மறந்துடுவோம். இப்போ ஒரு கடுமையான வியாதி இருக்குன்னு நினைச்சுக்குவோம். அந்த வியாதிக்காக எங்கெங்கயோ அலையிறோம், எப்படியாவது அந்த வியாதி சரியாகணுன்றதுக்காக எங்கெங்கயோ அலையிறோம். கடைசியில அந்த வியாதிக்கான மருந்து என்ன சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு 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 சாமியார் சொல்றாரு, நீங்க நேரா போய் எங்க போவீங்க, நேரா எவரெஸ்ட் மலையில ஏறி இமயமலையை கடந்து நான் சொல்ற இடத்துல ஒரு சஞ்சீவனி மூலிகை மாதிரி இருக்கும், அந்த மூலிகையை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதை எடுத்து நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு மருந்து உடம்பு சரியாகும்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்காக போவோமா இல்லையா? அதுக்காக என்ன நமக்கு எனக்கு என்ன தேவை, போவோம். இப்ப மலையில ஏறிட்டோம், எங்க இமயமலையில ஏறிட்டோம், அவர் சொன்ன லொகேஷனுக்கு போயிட்டோம். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க எல்லாரும். அவங்க இமயமலைக்கு போயிட்டோம், கஷ்டமான பாதை ஏறி கடந்துட்டோம், லொகேஷனுக்கு போயிட்டோம், போய் தேடி தேடி பாக்குறோம், எங்கேயும் கிடைக்கல. 3 நாள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம தேடினோம். இப்போ அந்த மருந்து இருக்கக்கூடிய அந்த செடி கண்ணுக்கு பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே படர்ந்து கிடக்க, அந்த மலையில பாதி அளவுக்கு அந்த செடிதான் படர்ந்து கிடக்கு. இப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு? எப்படி இருக்கும்? பசி தாகம் எதுவும் தெரியாது, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எப்படி இருக்கும்? ஆனா ஒரு கேள்வி கேக்குறேன், சந்தோஷமா இருக்கும் இல்ல? நான் ஒரு கேள்வி கேக்குறேன், சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்க நோய் தீர்ந்துச்சா? நோய் தீரல, ஆனா எனக்கு நோய் தீர்ந்துரும் நம்பிக்கை இல்ல. அதை பார்த்தவன எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும்ல? அது மாதிரி நல்லா கவனிங்க, அது மாதிரி நம்ம பிறவி என்ற நோய் இன்னும் தீரல. சிவபெருமான் என்ற திருவடிதான் நம்ம பிறவி நோயை தீர்க்க போதுன்னு தெரிஞ்ச கணத்துல இருந்து நம்ம எப்படி இருக்கோம்? இப்போ என் பிறவி நோய் தீர்ந்துருச்சுடான்னு சந்தோஷத்துல இருக்கோம்ல, என் பிறவி நோய் தீர்ந்துருச்சுடா, இனிமே எனக்கு பிறவி நோய் வராது. இத நம்ம உட்கொண்டு இதுக்கப்புறம் நடந்து பிறவி நோய் போறதை விட அந்த பிறவி நோய்க்கான அந்த பிறவி நோய்க்கான மருந்து நமக்கு பார்த்த உடனே சந்தோஷமா தெரிவது போல, சிவபெருமான தெரியாத இருக்கவங்க யார் தெரியுமா? நோய்க்கான மருந்தை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க ஒரு கேட்டகரி. நாம யார் தெரியுமா? நமக்கு நோய் இருக்குன்னு தெரிஞ்சு மருந்தை கண்டுபிடிச்சு கையில வச்சிருக்கோம், கொழுந்து கொழுந்தா எடுத்துட்டு வந்துட்டோம். இனிமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு தினமும் மருத்துவர் சொன்ன மாதிரி அங்க பிச்சு இங்க பிச்சு கரைச்சு குடிச்சு நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய நிலைப்பாடத்தான் நம்ம பெற போறோம். அதனால சிவபெருமானுடைய திருவடிதான் இந்த ஆன்மாவுக்கு மருந்துன்னு தெரிஞ்சதே நாம செஞ்ச தவம். ஆமாவா இல்லையா? அப்ப அதுக்காகவாவது எங்க வரணும்? திருவாசக சிந்தனைக்கு வரணும். இப்ப புரியுதா? நான் அப்படியும் சொல்றேன், இப்படியும் சொல்றேன். நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யாட்டினாலும் உங்களுக்கு அருள் செய்வான். ஆனா நமக்கு ஒரு ஆனந்தம் வரும்ல.
நமக்கு ஒரு ஆனந்தம். நம்மளுடைய வாழ்நாள்ல நம்மளுடைய பிறவி நோயை தீர்க்கிறதுக்கான மருந்து எதுன்னு ஏதோ சாமி கிட்ட போய் கேட்டு அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில எத்தனையோ மலைகளை கடந்து கடைசியில அந்த சஞ்சீவனி மூலிகை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த மூலிகையை பார்த்த உடனே கிடைக்கிற ஆனந்த பெருக்கு என் உடம்புல நோய் போகாட்டினாலும், ஆனா நோய் போனது போலவே மகிழ்வது போல சிவபெருமான் என்ற திருவடியை நமக்கு கிடைச்சிருச்சு. 12 திருமுறைகள் நமக்கு கிடைச்சிருச்சு. மெய்கண்ட சாத்திரங்கள் கிடைச்சிருச்சு. இது கூட புரியுதோ புரியலையோ, அடியார்கள் திருவடி அதுதான் அருமருந்து, அதுதான் பிறவி பிணி தீர்க்கும் நோயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் கிள்ளி எடுத்துக்க வேண்டியதானே. பார்க்கிற இடங்கள் எல்லாம் அடியார்கள் திருவடியை வணங்கி வலிச்சு எடுத்துக்கலாம். நமக்கான பிறவி பிரிக்கான மருந்து அதுதான் சொல்லி அடியார்கள் திருவடியிலிருந்து வலிச்சு எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உடலோடு ஒட்டி கொண்டு நம்மளுடைய பிறவி பிணியை நோக்கி தீக்கிக்கலாம். அதை தெரிவதற்காகவும் திருவாசகத்துக்கு வரணும். நீங்க வராட்டினாலும் அருள் செய்வான். உங்களுக்கு ஜாலி வேணும்ல. நம்ம சில பேர்த்துக்கு தனக்கு நோய் இருக்குன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வேற, அவங்க எல்லாம் ஃபைனலா வருவாங்க. எப்ப வருவாங்க? சில பேர்த்துக்கு நோய் இருக்குன்னு தெரியல. அவங்க எல்லாம் எப்ப வருவாங்கன்னா டாக்டர் கிட்ட வருவாங்க. டாக்டர் பாப்பர், இட்ஸ் டூ லேட். நீங்க கேன்சர்ல 4வது ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இன்னும் 4 நாள் தான் உங்களுக்கு உயிர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போயிருவீங்க அப்படின்னு அப்ப சொல்றது எப்படி கஷ்டமா இருக்கும். அது மாதிரி இல்லாம நாம என்ன பண்றோம், நோய் வர்றதுக்கு முன்னாடியே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படிங்கிற மாதிரி பிறவிக்கு நோய், பிறவி என்ற நோய் நாடி பிறவி தணிக்கும் வாய் நாடி அது தணிக்கும். அப்ப பிறவி என்ற நோய் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோய் தணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, நோய் தணிக்கிறதுக்கு யாரு வேணும்? பிறவி நோய் தணிக்கிறதுக்கு யாரு வேணும்? தணிகையான் தானே வேணும். தணிகை மலை நாதன் தானே வேணும். தணிகையானுடைய திருவடி தானே இந்த பிறவி பிணியை தவிர்க்குது. அதனால தணிகையான் திருவடி தான் பிறவி பிணியை போக்குதுன்றதை தெரிஞ்சு அவன் திருவடியை சொந்தம் அடையணும்னு சொல்றதுக்காவது இந்த என்ன வேணும்? திருவாசக சிந்தனை வந்தாகும். அதனால தயவு செய்து வந்துருங்க. நீங்க வந்தாதான் எங்க சபையே நிறையும். இல்லைங்களா? அம்மா வந்திருக்காங்க. நிறைய பேரை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரைட். இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸ்பெஷல் நேம் என்ன சொன்னோம்? இன்னைக்கு ஒரு பேர் சொன்னால என்ன? தண்ணீர் இல்லாத தன்மையன். தண்ணீர் இல்லாத தன்மை. என்ன பொருள் அதுக்கு? என்ன பொருள்? தனக்கு தனக்கு இணையானவன் யாரு இல்லைங்கய்யா. தனக்கு இணையானவன் யாரு? எடுத்துக்காட்டு அவரே. சரியா சொல்லணும். சரியா சொல்லணும். யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். சரியா சொல்லணும். ஐயா, தனக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை. சரியா சொல்லணும். இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. இடத்தை எது கொண்டு நிரப்ப முடியாது அப்படி சொல்லுங்க. அப்பதான் புரியும். தண்ணீர் இல்லா தன்மை என்ன எப்படி இருக்கு? தண்ணீர் இல்லா தன்மை என்ன? கோனார் உரை மாதிரி இருக்கு. கோனார் உரை மனப்பாடம் தான் செய்வோம். கோனார் உரை ஆனா பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, எப்படி புரியும்? கப்புன்னு புரியும் இல்ல? அது மாதிரி தண்ணீர் இல்லா தன்மை என்ன? சிவத்தை எது கொண்டும் நிரப்ப முடியாது. சிவத்தை சிவத்தால் மட்டும்தான் நிரப்ப முடியும். சிவம் என்ற பொருளை எது கொண்டும் நிரப்ப முடியாது அப்படிங்கிற அந்த செய்தி தான். அம்மா எனக்கு ஒரு சின்ன முத்துக்குமார் அம்மா, நீங்க ஒவ்வொரு முறையும் மியூட்ல அதை நீங்க செஞ்சுட்டே இருங்க, பாருங்க. ஏன்னா அடிக்கடி பண்றீங்க, மறந்துடுறீங்க. அப்போ முக்கியமான செய்தி என்னன்னா, அதனால தெரிஞ்சுக்கணும். அப்ப சிவத்தை நிரப்புவதற்கு என்ன பொருள் தான் வேணும்? சிவம் தான் வேணுங்கய்யா. சிவம் தான் வேணுங்கய்யா. சாம்பார் வச்சுட்டோம் 10 பேருக்கு சாம்பார் வச்சுட்டோம், 20 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்ணிடலாம்? சாம்பாருக்கு பதிலா என்ன ஊத்திடலாம்? சிவன் இருந்தாதான் மணக்கும். இல்ல சாம்பார்ல என்ன ஊத்திடலாம்? தண்ணியை ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கூட்டு கொஞ்சம் தான் வச்சிருக்கோம். இல்ல என்ன பண்ணலாம்? கொஞ்சம் போல தக்காளி உள்ளுக்குள்ள நறுக்கி போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை அள்ளி போட்டு ஊருக்கு 4 கிண்டுனோம்னா 4-5 பேத்துக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அதுவும் சரி பண்ணிடலாம். அப்படி யாரு வல்லாட்டினாலும் ஏதாவது ஒரு பொருளை போட்டு நம்ம நிரப்பிடலாம். ஆனா சிவம் என்ற பொருளை சிவத்தால் மட்டும்தான் நிரப்ப முடியும். அதுக்கு சமமான பொருள் எதுவும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கும். ஆனா என்ன கவனிங்க, சிவபூசை பண்றீங்கல்ல, கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். சிவபூசை பண்றீங்கல்ல, சிவபூசை பண்ணும்போது பொருள் இல்லாட்டினா என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு தண்ணி இல்ல,
அகப்பூசை அகப்பூசை பண்ணி அருமை அருமை. அகப்பூசை. யார் சொன்னா அகப்பூசை? அருமை அருமை. புதிய அடியார்கள் சொல்றாங்க அகப்பூசை. மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப தண்ணி இல்லாட்டி மனசுக்குள்ள தண்ணி வார்த்தரலாம் இல்ல? பாவனை. ஆமா, அதுக்கு பேரு தண்ணி இல்லாட்டி அன்பை வச்சு செஞ்சிடலாம். அன்புனால அவனுக்கு தண்ணி ஊத்திடலாம். நெருப்பு இல்லையா, தீபம் இல்லையா, அன்புனால ஊத்திடலாம். மலர் இல்லையா, அன்புனால செஞ்சிடலாம். எதுவுமே இல்லையா, சிவலிங்க திருமேனியே இல்லையா, என்ன பண்ணிடலாம்? அன்பினால நிரப்பிடலாம். சிவத்தை அன்பினால நிரப்ப முடியுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். சிவமும் அன்பும் ஒன்றே. சிவத்துக்கு சமமான. அப்போ நல்லா கவனிங்க, சிவம் என்ற பொருளை வரணும்னா உங்ககிட்ட முதல்ல என்ன வேணும்? அன்புங்கிற பொருள் உங்களுக்கு வேணும். அன்புன்ற பொருள் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? சிவத்தை நிறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதையும் நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா சிவத்தை எதை பொருளா நிறைக்க முடியும்னா அன்பும் சிவமும் ஒண்ணுதான். அது மாற்று கருத்து நமக்கு கிடையாது. அப்படிங்கறதான் நம்ம என்ன பண்றோம் இங்க நம்ம சொல்லி அது உள்ளுக்குள்ள வந்துடலாம். சிவபெருமான் அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிபுரிது. சிவபெருமான் எங்க இருக்கா? அம்பலத்துல கூத்தாடுறோம். அம்பலம்னா என்ன அப்படின்னா பொதுன்னு என்ன அர்த்தம்? பொதுன்னு என்னது? வானம். பொதுன்னா வானம், ஸ்பேஸ், வெளின்னு சொல்லுவோம். அதனால பொது அப்படிங்கிற இடத்துல பெருமான். அப்போ இந்த அம்பலத்துல கூத்தாடுகின்ற அந்த இடத்துக்கு பேரு அம்பலம். அப்ப எல்லாத்துக்கும் வெளிப்படையா கூத்தாடுகின்றான் இல்லையா, அதற்கு பேரு அம்பலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெளிப்படையா கூத்தாடுனா அது பேரு அம்பலம்னு சொல்றோம். வெளிப்படையா இல்லாம கூத்தாடுனா அம்பலத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அம்பலத்துக்கு இன்னொரு பேர் என்னமா? என்ன சாமி? வெளிப்படை இல்லாம கூத்தாடுனா ரகசியம். அம்பலம் ரகசியம். அருமை அருமை. இப்போ அம்பலத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா சபைன்னு ஒரு பேர் இருக்கு. அம்பலத்துக்கு இன்னொரு பேர் கோவில், சபைன்னு பேரு. அம்பலத்துக்கு சபைன்னு ஒரு பேரு. அம்பலத்துக்கு சபை என்ற ஒரு பேர் உண்டு. அதுவே அம்பலம் இல்லாம ஆடினா அதுக்கு பேர் என்னது? அசபைன்னு பேரு. ரகசியத்துக்கு இன்னொரு பேர் என்னது? அம்பலத்துக்கு இன்னொரு பேரு வெளிப்படுத்துதல். அம்பலம் இல்லாம ரகசியம் பண்றாங்கல்ல, அதுக்கு பேரு அசபைன்னு அர்த்தம். சபை இன்னொன்னு அசபை. சபை என்பது என்னன்னா வினை சொல்லு. அதை செய்யன்னு சொன்னா சபின்னு அர்த்தம். சபி அல்லது ஜபி அப்படின்னு அர்த்தம். ஜபித்தல் என்பது வெளிப்படையாக செய்வது ஜபித்தல். அசபித்தல் அப்படின்றது வெளிப்படையா இல்லாம. நீங்க கவனிங்களேன், நாம நமச்சிவாய மந்திரம் சொல்றோம்ல, திருநீர் அணிஞ்சு, அப்படி கிடையாது. எல்லா உயிர்களும் என்ன பண்ணுது? நமச்சிவாய். எல்லா உயிர்களும் மூச்சு காத்த உள்ளுக்குள்ள விட்டு வெளியில விடுது இல்லையா, அதுக்கு பேர் என்னது? ஓம் நம சிவாய. அதுதான் அந்த மந்திரத்தை படிச்சவனும் சொல்றான், படிக்காதவனும் சொல்றான், சாமி சிலைய விக்கிறவனும் சொல்றான், திருடுறவனும் சொல்றான், கடவுளே இல்லைன்றவனும் அந்த மந்திரத்தை தனக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்கான். அதுதான் அசபா மந்திரம். அப்ப அந்த அசபா மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி, அப்போ அவங்க கேக்குறாங்க கேள்வி. யாரு? பௌத்தர்கள் கேள்வி கேக்குறாங்க. ஏன்பா ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? கெத்தா இருக்கணும். தலைவன்னா கெத்தா இருக்கணும், வந்தவங்களுக்கு வாரி வாரி வழங்கணும். அதை விட்டுட்டு உங்க அப்பா என்னன்னா எல்லாரும் தெரியற மாதிரி கூத்தாடுறான். யாரு கூத்தாடுவா? யாரு போய் கூத்தாடுவா? தேவைக்காக தான் ஆடுவாங்கல்ல, ஏதோ ஒரு தேவைக்காகத்தான். ஓ ரசிக்கும் சீமானேவா ஜொலிக்கும் உடைய நின்று கலிக்கும் நடனம் புரிவோம் அப்படின்னு ஆடுவாங்க இல்லையா? அப்படி ஆடுறதுல எதுக்காக? அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, அந்த தேவையை போக்குறதுக்காக. ஆல்மோஸ்ட் கூத்தாடுறது எதுக்கு சமம்? பிச்சை எடுக்கிறதுக்கு தான் சமம். கூத்தாடுறதுக்கு சமம், பிச்சை எடுக்கிறதுக்கு தான் சமம். அது பண்றான். அப்போ உங்க அப்பா முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி கூத்தாடுறான். அவனை போய் எதுக்கு தலைவனும் வச்சிருக்கீங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அவன் எல்லார் வீட்லயும் பலின்னு சொல்லக்கூடிய அந்த பிச்சை எடுக்கிறான். எல்லார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கிறான். எவனாவது ஒருத்தன் பிச்சைக்காரனை போய் தலைவனை வச்சிருப்பானா? யாரு கேட்கிறான்? பௌத்தர்கள் கேட்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க பிச்சைக்காரனை போய் தலைமையா ஒரு தலைவனா வச்சிருப்பானா? யாராவது ஒருத்தன் கூத்தாடுறவனை போய் தலைமையா வச்சிருப்பானா? அப்படி கெத்தா உட்கார்ந்துருக்க வேணா, அவனை போய் தலைவன் சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதுதான் கேள்வி. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரையும் நம்பனையும் தேவன் என்று நன்னுவது என்னேடி. அவனை போய் கடவுள் சொல்றீங்களே, அவனை போய் தலைவன் சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்றோம்? நம்பனையும் ஆமா கேள். ஆமா அவன்தான் நம்பனையும் ஆமா கேள். நான்மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினகான் சாலலோ. நான்மறைகள், நீங்க யாரெல்லாம் சாமின்னு சொல்றீங்களோ
நீங்க யாரெல்லாம் வேதம்னு சொல்றீங்களோ அந்த வேதத்துல இருக்க வேதமே யார தலைவன் கும்பிடுது. நீங்க சொன்ன பாரு, நீ சொன்ன பாரு, இந்த பிச்சை எடுக்கிறான் அம்பலத்துல கூத்தாடுறான்னு சொன்னான்ல, அவனைத்தான் தலைவன் சொல்லு. இந்த நான்மறைகளைத்தான் நீங்க மறைகளை சமணர்கள் என்ன பண்ணுவாங்க? சமணர்கள் என்ன பண்ணுவாங்க? வேதங்களை மறுப்பாங்க. சமணர்கள் வேத மறுப்பாளர்கள். வேத மறுப்பாளர்கள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? நாத்திகர்கள்னு சொல்லுவோம். வேத மறுப்பாளர்கள் என்ன சொல்லுவோம்? நம்ம நாத்திகர்கள் சொல்லுவோம். கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல, வேத மறுப்பாளர்களை தான் நாத்திகர்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன் அவங்க எல்லாம் வேதத்தை மறுத்தாங்க? அது ஒரு கேள்வி கேட்கிறோம்ல, நம்ம கேட்கணும்ல. எனக்கு பிடிக்கல, பொண்ணு பார்க்க வந்தோம், யோம்மா அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கலமா அப்படின்றோம். அவர் கிளம்பிட்டா. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம், நீங்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஆனா ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. சொல்லுவோமா இல்லையா? ஐயோ எதுக்கியா நான் ஆக மாட்டேன், நீ அதுக்கு லாய்க் பட மாட்டேன், டேய் எதுக்குடா நான் லாய்க் பட மாட்டேன், அந்த வயசு சொல்லுங்கடான்ற மாதிரி என்ன பிடிக்கலன்ற வேதங்களை ஏன் மறுக்கிறீங்கன்னு நாம கேள்வி கேட்கிறோம். யாருக்கிட்ட கேள்வி கேட்கிறோம்? சமணர்கள் கிட்டையும் மற்ற ஏன் வேதத்தை மறுக்கிறீங்க, வேதத்தை ஏன் வேணான்னு சொல்றீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? கவனிங்க, ஏன் வேதத்தை மறுக்கிறாங்கன்னா வேதத்துல முக்கியமான விஷயம் வேள்வி செய்வது. தெரியும்ல, வேள்வி செய்வதைத்தான் வேதம் அடிப்படையா வச்சிருக்கு. அந்த வேள்வியில என்ன பண்ணாங்கன்னா ஆட்டு தலையை வெட்டி போட்டாங்க, குதிரை தலையை வெட்டி போட்டாங்க. இது மாதிரி பல உயிர் பலிகள் எல்லாம் செய்யப்பட்டது, வேதங்கள்ல செய்யப்பட்டது. இன்னைக்கு நம்ம பண்ற வேதத்துல இல்ல. இன்னைக்கு பண்ற வேதத்துல அதுக்கு என்ன பண்றோம்? பூசணிக்காயை போடுறோம், எலுமிச்சம்பழத்தை போடுறோம். ஆனா அது எல்லாமே அதுக்கு சமமான பொருள் தான், அந்த மாதிரி. ஆனா ஒரு காலத்துல வேதத்துல என்ன பண்ணாங்க? உயிர் சொரிந்தார்கள், உயிர் வேள்வி சொரிந்தார்கள். அந்த அவிர்பாகம் சொல்றோம்ல, வேதத்துல அவிர்பாகம். அந்த அவிர்பாகம்ல என்ன? ரத்தம் தான் அவிர்பாகம். எல்லா பொருளுடைய ரத்தம், முயலோட ரத்தம், ஆட்டோட ரத்தம், எல்லாரோட ரத்தம். அது இதை பார்த்து என்ன சொன்னாங்க எல்லாரும்? ஐயோ உயிர் கொலைய போய் நீங்க செய்யறீங்க, அதனால நாங்க என்ன பண்றோம்? வேதத்தை மறுக்கிறோம். இந்த வேதத்துக்கு தலைவனா இருக்கக்கூடிய உங்க சாமியை மறுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இருக்கா? அவங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்பா என்ன வேதத்தை பிடிக்கலன்னு கேட்டா, வேதத்துல நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உயிர் பலி கொடுக்குறீங்க, அதனால நாங்க அதை மறுக்கிறோம், எங்களுக்கு வேணாம், உயிர் கொலைய நாங்க ஆதரிக்கல அப்படின்னு பௌத்தர்களும் சமணர்களும் சொன்னாங்க. நாம என்ன பண்ணோம்? சாபாஸ், சரியான போட்டி, கரெக்டா தான் சொல்றீங்க, எவ்வளவு சந்தோஷம். இதை பார்த்து யாரு பண்ணாரு? இதை பார்த்து யார் இன்ஸ்பயர் ஆனாரு? இதை பார்த்து யார் இன்ஸ்பயர் ஆனது? நாவுக்கரசரே இன்ஸ்பயர் ஆயிட்டாரு. சூப்பர் இல்ல? நாவுக்கரசர் என்ன ஆயிட்டாரு? செம்மப்பா, என்னமா கொள்கை வச்சிருக்காங்க, இங்க பாரு இவ்வளவு உயிர்கொலைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கவனிங்க, எனக்கு முக்கியமான செய்தி. யார் என்ன? சமணர்களும் பௌத்தர்கள் என்ன சொன்னாங்க? உயிர்கொலை செய்வதனால எது வேண்டாம், உங்க சமயமே வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க சமயத்துக்கு ஆபத்து வர்றப்போ தங்கமா நிக்கிற நம்மளுடைய நாவுக்கரசரையே கொலை செய்ய பார்த்தாங்க. எப்படின்னு பாருங்க. படிக்கிறது ராமாயணம், பெருமாள் கோயில்ன்ற மாதிரி உயிர்கொலை வேணான்னு பெருசா பாவனா போட்ட இந்த சமணர்களும் பௌத்தர்களும் எங்க தலையில முடி வந்தா அந்த முடியில இருக்கிற பேனை நம்ம எடுத்து குத்திடுவோமோன்றதுக்காக தலையில முடி வளர்க்க மாட்டாங்க. பல்லு விளக்குனா வாயில இருக்கக்கூடிய அந்த பச்சை பசை அந்த இது நம்ம விளக்கணும்ல, பல்லு விளக்குனா பல்லுல இருக்கக்கூடிய கிருமி எல்லாம் செத்துருமே அப்படின்றதுக்காக பல்லு விளக்க மாட்டாங்க. குளிச்சா உடம்புல இருக்கக்கூடிய கிருமி எல்லாம் செத்துரும், அதுவும் ஒரு உயிர்கொலை அப்படின்றதுக்காக என்ன பண்ண மாட்டாங்க? குளிக்க மாட்டாங்க. உடம்புல வேஷ்டி பட்டு துணி எல்லாம் கட்டணும்னு என்ன ஆகும்? பட்டு பூச்சியை கொண்டுதானே எடுக்கிறோம். நூல் எடுக்கணும்னா கூட நிறைய உயிர்களை கொண்டுதான் வரும். அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம்? ட்ரெஸ் போட மாட்டோம், ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க, தீபமும் ஏத்த மாட்டாங்க. என்னது தீபமா? இல்ல அதுதான் கடவுளை கும்பிட மாட்டாங்களே. அவங்க குளிக்க மாட்டாங்க, தலையில முடி வளர்க்க மாட்டாங்க, அப்புறம் பல்லு விளக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க? உடம்புல ட்ரெஸ் போட மாட்டாங்க. என்னவாச்சா? என்ன வந்துருமா? உயிரை கொன்றுவாங்களாம். ஆனா துள்ள துடிக்க யார கொல்லாமா? அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பாவம்னு தோணும். அதுவும் எத்தனை வயசு அவர் வர்றப்போ? 80-70 வயசு கிழவனாரு. அந்த கிழவனார் என்ன பண்றாங்க? எல்லாம் கண்ணுல ஞாபகம் வச்சுக்கோங்க,
நான் சொல்றத கண்ணை கொஞ்சம் மூடி ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லு இருக்குல்ல, கல்லு, அதை எடுத்து கட்டுறாங்க. எங்க கல்லையும் யாரையும் சேர்த்து கட்டுறாங்க? நம்மளுடைய நாவுக்கரசர் கட்டும் போது எப்படி கட்டுறாங்க? சரக்கு சரக்கு சரக்குன்னு கட்டுறாங்க. ஒரு வயசான தாத்தாவை ஒரு கல்லுல அந்த உடம்புல இருக்கக்கூடிய உடம்பெல்லாம் அப்படி நெறிகிற மாதிரி சதக்கு சதக்கு சதக்குன்னு விசுக்கு விசுக்குன்னு கட்டுறப்போ எப்படி இருக்கும்? கட்டிட்டு கொண்டு போறாங்க. என்ன கொண்டு போறாங்க? நடுக்கடலுக்கு கொண்டு போயிட்டு அது சொல்லுவாரு இவரு சேக்கிலார் வந்து, இவரே சொல்லுவாரு, ஒல்லைன்னு தொப்புக்கொடியும் தள்ளி விட்டாங்க. தள்ளி விடுறீங்க, வயசானவர் மெதுவா பொத்துனா அப்படி தள்ளி விடக்கூடாதான்னு கேட்டா தொப்புக்கொடியும் தள்ளி விட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பொத்துனா அப்படி தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டது தானே. கொலை செய்வதற்கு அப்படி கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. சோறுல விஷத்தை வச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. சுண்ணாம்பு காலவாசல்ல போட்டு முயற்சி பண்ணாங்க. நடக்கிறதுக்கு நம்ம யானையை வச்சு மிதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீ என்ன சொல்ற? எங்க வேதத்தை போய் படிக்கிற இல்ல, எங்க வேதத்தை நீ படிக்கிற. நாங்க இப்ப நிறுத்திட்டோம். நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம்? உயிர்கொலை பண்றதை நிறுத்திட்டோம். நாங்க உயிர்கொலை பண்ணாம வந்துட்டோம். ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க பாத்தீங்கன்னா கவனிங்க எல்லாரும். அடியன் பார்த்தேன், பர்மான்னு நினைக்கிறேன், பர்மா இல்ல, இந்த முஸ்லிம்களுக்கும் யாருக்கும் சண்டை வந்துருச்சு, புத்தர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பச்சை குழந்தை இருக்குல்ல, புத்த துறவி பாத்துறீங்களா? புத்த துறவி பாத்தீங்களா? மொட்டை அடிச்சிருப்பாங்க, அப்படியே காது இதெல்லாம் அப்படி ஒரு சுத்தி இருப்பாங்கல்ல, ஒரு துணி மாதிரி சுத்தி போட்டுருப்பாங்க. எங்க பச்சை குழந்தைய கையில அள்ளி லாபகமா அள்ளி அது எரிகிற நெருப்புல அப்படி தூக்கி போறது அப்படி இன்னும் வீடியோல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. பார்க்கும்போது கொலை நடுங்கிருச்சு. உயிர்கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்ற பௌத்தத்துல நீங்க தூக்கி எறியறீங்க. உங்க சமயத்துக்கு ஒரு புறம்பு. ஆனா நம்ம சமயத்துக்கு ஏதாவது புறம்பு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சமயத்தை பத்தி ஒருத்தன் கழுவி ஊத்துறான், நம்ம சமயத்தை பத்தி கேவலமா ஒருத்தன் பேச என்ன பண்ணுவோம்? ஏன்டா என் சமயத்தை பத்தி பேசணும்னு கூட கேட்க மாட்டான். உனக்கு வாய் வலிக்கிற வரைக்கும் பேசுன்னு போயிடும்ல, அப்படித்தானே? நம்ம சமயவாதிகள் என்னது, உனக்கு எவ்வளவு வாய் வலிக்குதோ பேசுப்பா, என்னமோ பண்ணு. நீ பேசுறனால சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி நீ சமயத்தை பத்தி குறைத்து பேசுறனால எங்க சமயம் ஒரு காலம் குறைந்து விட போவதில்லைன்னு அப்படியே காதுல வாங்காம போற அந்த டாலரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா உயிர்கொலையையும் விட பெரியது. அந்த உயிர்கொலை செய்யாம இருக்கு. நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பொறுமையிலையும் நீ வந்தா வராட்டிப்போ அப்படின்றப்போ. அதனால என்ன சொல்ல வரோம்னா, அந்த சமணர்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க உயிர்கொலை செய்வதனாலதான் நம்மளுடைய வேதத்தை மறுத்தாங்களாம். ஓகேப்பா, நல்லது பண்ணோம். ஆனா என்ன சொன்னாரு? இந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் யாரு போனா? நாவுக்கரசர் உள்ள போறாரு. எதுக்குள்ள? சமண சமயத்துக்குள்ள போயிட்டு எல்லாம் பெரிய பெரிய ஆளா ஆயிட்டாரு. வயிற்று வலி வந்துருச்சு. யாருக்கு? நாவுக்கரசருக்கு. மந்திரம் போடுறாங்க, அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி, இருக்கு இல்ல அதான் அவங்க மந்திரம். எது அவங்க மந்திரம்? எது? அஸ்தி நாஸ்தி. அஸ்தினா இருக்கு, நாஸ்தினா இல்ல, இருக்கு இல்ல உள்ளே வெளியே விளையாடுவாங்க. இது ஒரு மந்திரமாடா? இந்த மந்திரத்துக்கு ஏதாவது பொருள் இருக்கா? ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்துல அந்த சாசகரும் அடக்கம். நான் அடக்கம், நீ அடக்கம், எங்க அப்பா அடக்கம், மண் அடக்கம், மலை அடக்கம், பொருள் அடக்கம், அந்த சராசரங்களும் அடக்கம் நான் நமச்சிவாய மந்திரத்துல. அது எப்படி பொருள் செய்யும்? அதை விட்டு அஸ்தி நாஸ்தின்னு சொல்லி நீ என்னத்த பண்ண போற? கடைசி வரைக்கும் அவருடைய வயிற்று வலி தீங்க முடியல. அவருக்கு வயிற்று வலி தீராதப்பதான் என்ன யோசிச்சாரு, இவ்வளவு நாள் இந்த சமயம் வெட்டி சமயம்ன்ற எப்ப புரிஞ்சுக்கிட்டாரு? எப்ப புரிஞ்சுக்கிட்டாரு? தன்னுடைய வயிற்று வலிய. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, வயிற்று வலி தனக்கு வந்தாதான் தெரியும் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா? வயிற்று வலி தனக்கு வந்தாதான் தெரியும். அது மாதிரி குடரோடு முடக்கி இடண்டுதான். ஆனா குடல் என்னதான், குடலையே பிச்சு எரியுதான் வயிற்று வலி. சூளை நோய் என்ன பண்ணுமா? குடரோடு துடக்கிட பிச்சு வயிற்று வலி வந்தா உருள்றாரு அவர். கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க செஞ்ச ஊழ்வினை தான், இது ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னா. அப்பதான் யோசிச்சாரு, ஆக போறோம். அவருக்கு ஆசை, என்ன ஆசை? சமயத்துக்குள்ள வரணும்னு ஆசை, நம்ம சமயத்துக்குள்ள வரணும்னு ஆசை. ஆனாலும் என்னது, இவ்வளவு நாள் இருந்துட்டோம், சரி செத்துரும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு போய் திலகவதியார பார்த்த உடனே இந்த வயிற்று வலிக்கு காரணமே நான் கும்பிட்ட சாமி தாண்டா, எங்க சாமி தாண்டா உனக்கு வயிற்று வலியே கொடுத்துச்சு, என் சாமி தான் நோய் கொடுத்துச்சு, என் சாமி தான் நோய்க்கு மருந்தையும் கொடுக்கும்னு கூப்பிட்டு வச்சு அந்த திருநீரை அள்ளி இப்படி கையில கொடுக்குறப்போ, குடிஞ்சு அப்படி வாங்குறப்போ அந்த திருநீர் துகள் கையில படப்பட என்ன ஆகுது, அப்படியே படப்படன்னு பட்டாம்பூச்சி படப்படன்னு பட்டாம்பூச்சி பறக்குது. யாருக்கு? அந்த அம்மா துகள் கொட்டுறாங்க. அப்படியே அது வாங்கிட்டு என்ன பண்ணாராம், வாங்கிட்டு திருநாவுக்கரசர் வாங்கிட்டு எடுத்து இப்படி அப்பளையாம் இந்த மாதிரிலாம் எடுத்து
அவர் அப்படியே எடுத்து முகம் பூரா உடம்பு பூரா தேய்க்கிறாராம், அகோரி மாதிரி அப்படியே தேய்க்கிறாராம். ஆகா ஆகா கங்காளன் திருநீர் கவச திருநீர், இதுக்கு மேல என்ன அது தேய்ச்ச உடனே முக்காவாசி வலி போயிடுச்சு. நமக்கு தீர்க்கிற மருந்து இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் நீயாச்சு அதிக வீரட்டனாச்சு நீயாச்சு அப்படின்னு விட்டுட்டு இந்த அம்மா லீவு போடாம அன்னைக்கும் போய் தன்னுடைய வீட்டை தன்னுடைய கோயிலை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்போ கூற்றாயினவாறு விளக்ககலி கொடுமை பல செய்தன நானறியேன் பேற்றாடியேன் இரவும் பகலும் பிரியாது. கொஞ்சம் எனக்கு வரல, மன்னிக்கணும். அப்போ அப்ப என்ன பாடுங்க அகம்படியே உடரோடு நம்ம எல்லாரும் தேவாரத்துல மொத பாட்டு எது? தேவாரத்துல மொத பாட்டு எது? தேவாரத்துல அதாவது முன்னாடியே யார் பாடிட்டா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பாடிட்டாரு? ஊற்றாயினவாறு தான் முதல் பாட்டு. ஊற்றாயினவாறு தான் மூவர் முதலிகள். மூவர் முதலிகள்ல யாரு மூத்தவர்? நாவுக்கரசரு, அதுக்கப்புறம் தான் யாரு? சுந்தரர். அவங்க ஆர்டர் முத யார்தான் பாடினா? அப்படி பார்த்தா காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல. இல்ல இல்ல, நான் சொல்றேன் மூவர் முதலிகள். தேவாரம் மூணு பேர் பாடினதான, தேவாரம் 3 பேர் பாடினதுன்னு சொல்றோம். தேவாரத்துல முதல்ல பாடினது குற்றாயினவாறு தான் முதல்ல. குற்றாயினவாறு தான் முதல்ல. ஆனா குற்றாயினவாறு படிக்கும் போது நான் நினைப்பேன், நம்மளுக்கே எழுதுன மாதிரி இருக்கு. கொடுமை பல செய்தன நான் அறியேன். நான் எவ்வளவு கொடுமை பண்ணேன் எனக்கே தெரியாம 1000 கொடுமை பண்ணிருக்கேன் சாமி. அது எல்லாத்த விட கொடுமை எது தெரியுமா? இறைவனே இல்லைன்னு சொன்னதுதான். எனக்கு தினமும் படிகளுக்கிற நீ இல்லைன்னு சொன்னேனே, உனைய நீ அப்படின்னு கொடுமை பல செய்த நாளறியேன் உடரோடு துடக்கிட. எனக்கு இப்போ எல்லாம் வலி வருது, வயிற்று வலி மட்டும் வலி இல்லைல்ல. நம்மள யாராவது ஒரு சுடுசொல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க சுடுசொல் ஒரு வார்த்தை சுட்டுட்டாங்க, நம்ம வார்த்தை வயிற்று வலியோட பயங்கர வலி. சுடுசொல் சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? அப்படியே போயிட்டு பெருமானே நான் ஒண்ணுமே நல்லதாண்டா பண்ணேன், இவ்வளவு கொடூரமான வார்த்தையில சொல்றாங்க என்று கூற்றாயின. அந்த பாட்டை பாடுறப்போ ஏதோ நம்மளுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்கும். பெருமானே என்னை எப்படியாவது காப்பாத்திரு, இதை எப்படியாவது காப்பாத்திரு, விட்டுறாத சாமின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சரி, அப்போ அப்படி சமணர்கள் இப்படி அவங்களுடைய கொள்கை பார்க்கறதுக்கு பாலிஷா இருக்கும். ஆனா அவங்க கொள்கை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ணவே முடியாது. ஃபாலோ பண்ணவே முடியாத கொள்கையை வச்சிருக்காங்க. அதுதான் சமணர்களோட கொள்கை, பௌத்தர்களோட கொள்கை. ரைட்டா? நாம எப்படி தெரியுமா தம்பி? நம்ம கொள்கை எப்படி தெரியுமா? இங்க வா, உனக்கு என்ன முடியும்? என்னால துணி துவைக்க முடியும், சரி அதையே செய். உன்னால என்ன முடியும்? என்னால தினமும் பூ பிடிக்கிட்டு வர முடியும், சரி அதையே செய். உன்னால என்ன முடியும்? சாப்பாடு போட முடியும், சரி அதையே செய். உன்னால என்ன முடியும்? மண்பானை செய்ய முடியும் சாமி, நீ அதையே செய். உன்னால என்ன முடியும்? புல்லாங்குழல் வாசிக்க முடியும், செய். உன்னால என்ன முடியும்? கல்லால எரிய முடியும், செய். உன்னால என்ன முடியும் அப்படின்னு கேட்டு கேட்டு உனக்கு என்ன வருதோ அதுல நில்லு. அதிபத்த நாயனாட்ட உன்னால என்ன முடியும்? ஒரு மீனை சாமி கொடுக்கணும். சாமி சைவம் தெரியுமா அவருக்கு? சாமி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க தெரியுமா? இருந்தாலும் எடுத்து என்ன பண்ணுவாரு? ஓம் சிவாய நமக சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அப்படி தூக்கி எறிகிறப்போ, கடல்ல தூக்கி எறிகிறப்போ அந்த மீன் அப்படியே விழுந்து யார்கிட்ட போய் விழுகும்? நேரா போய் சிவபெருமான் மேல விழுகும். சிவபெருமான் சாப்பிடுற அதெல்லாம் தேவையில்லை. ஓ, நம்ம என்னைக்காவது சாப்பாடு எடுத்து ஓம் சிவாய நமக சர்வமும் சிவார்ப்பணம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சிருக்கமா? இல்ல சாப்பிடுறப்போ ஒரு பிடி எடுத்து சொல்லிட்டு தான் ஏன் சாப்பிடுவேன். இல்ல சாப்பிடுறப்போ ஒரு பிடி எடுத்துட்டு சாமிக்கு இது சாப்பிட போகுது அப்படின்னு வைக்கிறோமா? யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் ஒண்ணு செய்யறமா? நமக்கு கொண்டே வைக்கிறோம் இல்லங்க ஐயா.
நல்லது செய்யறீங்க. நான் சொல்றேன், அதிபத்த நாயனார் என்ன பண்ணாரு, இது கன்ஃபார்மா சாமிக்கு போகும்னு நினைச்சு செஞ்சார். அவர் கடல்ல தூக்கி போட்டார்ல, இந்த மீன் யார்கிட்ட போகும்? எங்க அப்பன் கயற்கண்ணி அங்கையர்கண்ணி ஒரு பாகமாக கொண்ட மீனாட்சி இடபாகமாக கொண்ட சொக்கநாதர் திருவடிக்கு இந்த மீன் அவனுக்கு கொடுக்கலாமா, கொடுக்காதா, கொடுக்க முடியாதா, செய்ய முடியாது, நினைக்கல. பூவாலக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட வேண்டும் பாக்கியம் எனக்கு அப்படின்னு பாடும்போது மீன் பிடிக்கிற மீனவனுக்கு அன்னை பராசக்தி வந்து காட்சி கொடுப்பா வீட்டுல வந்து. அவங்க சொல்லுவாங்க, அம்மா தயவுசெய்து கூட அம்மா, பக்கத்துல சாமியாரு குருசாமி எல்லாம் வச்சிருக்காரு, சாப்பிட வச்சிருக்காரு, போய் சாப்பிடலாமா? ஐயோ நான் வரமாட்டேன், கூட்டிட்டு போவார். போய் காமிச்சா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சாமி, என்ன போய் நீ வராதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிடுறாங்க, என்ன சாமி கேட்டா, நான் வரமாட்டேன்னு நம்பிக்கையில தான்டா எல்லாத்தையும் இங்க வைக்கிறாங்க, நான் வருவேன்னு தெரிஞ்சா ஒரு நாளும் வைக்க மாட்டாங்கடா அப்படின்னு அந்த நகைச்சுவையா சொன்னா கூட அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது மாதிரி அதுல ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு வார்த்தை வரும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. எங்களுக்கு இருக்கிறதே ஜாஸ்தி, நீ எல்லாருக்கும் நல்லது சொன்ன சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சாமி பார்த்து கேட்கும், என்னாலேயே கொடுக்க முடியாது போதும்ன்ற மனசுதான், என்னாலேயே கொடுக்க முடியாது போதும்ன்ற மனசு, அது உங்களுக்கு இருக்கேப்பா, ஆச்சரியப்பான்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி பெருமான் வந்து அவன் மீன் சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டானா, அவன் வந்து பன்றிக்கறி சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டானா, அவன் வந்து நான் வச்சிருக்கிற மாவடு சாப்பிடுவானா, செங்கீரை சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டானா, இது எதுவுமே தெரியாம சாப்பிட்டே தீரணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, 2 பேருக்காக சாமி கதர்னார், 3 பேருக்காக சாமி கதர்னார், 3 பேருக்காக. யாரு தெரியுமா? முதல்ல அறிவாழ்த்தாய நாயனார் இருக்காருல்ல, அறிவாழ்த்தாய நாயனார் என்ன பண்ணாரு, செங்கீரையும் அந்த மாவோட போயிட்டு இருக்காரு. 5 நாள் சாப்பிடல, யாரும் சாப்பிடல, மனைவியும் சாப்பிடல, இவரும் சாப்பிடல. என்ன ஆயிடுச்சு, வீடு பூரா என்ன வச்சுட்டாரு, சென்னல் கிடைச்சிருச்சு. நல்லா கவனிங்க, வீடு பூரா சென்னல் வாங்கியாச்சு, சென்னலை வாங்கி வீட்டுல அடுக்கியாச்சு. இப்ப இந்த சென்னல்ல எடுத்து சாப்பிடக்கூடாது, வீடு நிறைய நெல் இருக்கு, சாப்பிடல இந்த மனுஷன். கவனிங்க, வீடு பூரா நெல்லு, இருக்கிறது எல்லாத்தையும் அறுத்து நெல்லை வீட்டுல பூரா குமிச்சிட்டாரு. சென்னல் நிறைய இருக்கு, சாதா நெல் கிடைக்கலையா, கூழ்கின்றதுக்கு சோளம் கிடைக்கல, கம்பு கிடைக்கல, எல்லாரும் சென்னல் போட்டிருக்காங்க. சென்னல் எடுத்து வேக வச்சு நம்மளால என்ன பண்ணுவோம், சாமி அடுத்த மாசம் நான் உனக்கு எப்படின்னு தர்றேன், இந்த சென்னல் எடுத்து இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் தரேன். சென்னலை பார்க்கும்போது இது சாமிக்குத்தானே ஆகும், இதை எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சென்னலை தூக்கி வெறும் தண்ணி குடிச்சுட்டாரா. வெறும் நாளைக்கு ஏதாவது கிடைக்கும், நாளைக்கு தண்ணியை குடிச்சிட்டு கீரையை கூட கிடைக்கலையா, தண்ணி குடிச்சு வயிற்றுல ஈரத்துணியை போட்டு படுத்துக்குவாங்க பொண்டாட்டியும் குடிச்சணும். ஆனா தினமும் நடந்து போய் சாமியோட கோயில்ல போய் செங்கீரையும் சென்னல்லும் மாவடும் வச்சு சமைச்சு சாப்பாடு கொடுப்பாராம். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த என்ன பண்ணுவாராம், அந்த மாவடுவை கடிக்கிறப்போ டப்புன்னு சத்தம் கேட்குமா, அது பேரு விடேல்னு சத்தம் கேட்குமா. மாவோடு கடிக்கிறப்போ விடேல் சத்தம் கேட்குமா. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் சாமி சாப்பிட்டாருன்ற சந்தோஷத்துல வருவாங்க. ஒவ்வொரு நாளும் தான் சாப்பிடல, கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, 5 நாள் சாப்பிட்டேன்னா என்ன ஆகும், காலு தடுமாறும், தலை கிருகிருன்னு சுத்தம். இல்ல ஃபர்ஸ்ட் விரதம் இருக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் விரதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்டாங்களே தெரியும், முதல் நாள் நல்லா இருக்கும், 2ஆவது நாள் நல்லா இருக்கும், 5ஆவது நாள்லாம் என்ன தெரியும், யாராவது நின்று பேசுனாங்கன்னா சைட்ல வந்து பேசுங்க, காது கேட்கல, ரெண்டா தெரியுறீங்க. முருகா இன்னும் ஒரு நாள் எப்படியாவது உயிரோட வச்சு செஞ்சு முருகான்னு எல்லாரும் அப்படி தவம் கிடப்போம் பாருங்க. அப்பதான் தெரியும், அந்த வேதனையில தான் நான் யார உணர்வேன், நம்முடைய அருவாள் தாயனாருடைய பசியை உணர்வேன். அவர் என்ன பண்ணாங்க, நடந்து போறாரு, பின்னாடி இந்த அம்மா வருது, தலையில கூடைய வச்சுக்கிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நடந்து வருது, போறாரு. கொஞ்சம் பசி மயக்கத்துல வரப்புல என்ன பண்ணிட்டாரு, காலு இடறிடுச்சு. கால் இடர்னு என்ன ஆயிடுச்சு, சென்னலும் செங்கீரையும் மண்ணுல விழுகல. மண்ணுல விழுந்தா கூட என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து அலசி சாமிக்கு பண்ணிடலாம். மண்ணுல விழுகல, மண்ணுடைய பிளவு இருக்குல்ல, ஏன்னா அது என்னது, அது பேரு பிளவு நிலம், அது அப்பதான் அறுத்திருக்காங்க. அது நெல்லெல்லாம் அறுத்தாங்கன்னா பாலம்பாலமா இருக்கும்ல, அந்த பாலத்துக்குள்ள விழுந்துருச்சு. கையை விட்டுலாம் எடுக்க முடியாது, அந்த வெடிப்பு கையை விட்டுலாம் எடுக்க முடியாது, விழுந்துருச்சு. நம்மளால என்ன பண்ணுவோம், குடுன்னு வீட்டுக்கு ஓடி போய் அடுத்துட்டு வந்து சாமி கொடுப்போமா இல்லையா, குடுன்னு வீட்டுக்கு ஓடுவோம், போய் சென்னலையும் திரும்பவும் எடுத்து வருவோம், வீட்டுலதான் நெல் இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, டயத்துக்கு சாமிக்கு நீ சாப்பிட முடியாது இல்ல,
இனிமே போய் நான் வீட்டுல எடுத்துட்டு வந்து திரும்ப சமைச்சு சாமிக்கு கொடுத்து அவன் சாப்பிட்டு அவனுக்கு டயத்துக்கு சாப்பாடு போடணும்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவனுக்கு டயத்துக்கு சாப்பாடு போடாதன்னா உயிரோட இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு நினைச்சு தன்னுடைய கைகள்ல இருக்கக்கூடிய அறிவாளை தன்னுடைய கழுத்துல அறுப்பதற்காக கைத்துல எடுக்கும் போது சாமி என்ன பண்ணாராம்? டப்பு டப்புன்னு சத்தம் கொடுத்தாராம். எதை சத்தம் கொடுத்தாராம்? நில்லுன்னு சொல்லையா? கண்ணப்பர் கூட என்ன சொன்னாரு? கண்ணப்பருக்கு நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னாரு. இவருக்கு நில்லுன்னு சொல்லையா? நில்லுன்னு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். யாரு கேட்க மாட்டான்? இந்த அறிவாளி அவர் பேர் நாயனாயனார். அறிவாளி நாயனார் கேட்க மாட்டான். இவன் அவன் கையை பிடிச்சா கூட கண்ணப்ப நாயனாருடைய கையை பிடிச்சிட்டாரு. எப்போ? 2வது கண்ண நோன்றப்ப கையை பிடிச்சிட்டாரு. ஏன்னா கண்ணப்பர் திண்ணப்பர் தெரியும்ல, கண்ணப்பர் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர், அவரை பிடிச்சிடலாம் நம்பிக்கை இருக்கு. ஆனா அறிவாள் நாயனார யார் கையை பிடிக்க முடியாது. சிவபெருமானே நினைச்சாலும் கையை பிடிச்சாலும் சிவபெருமான் கையை மிசுங்கி கழுத்து எடுத்திருப்பார். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? சிவபெருமான் பிடிச்சா கூட நீ வேணாம்ப்பா செய்யாதப்பா. அவர் என்ன பண்ணாருன்னா, நீ அங்க சமைச்சு கொடுப்பேல்ல, நான் சாப்பிடுவேன்ல, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருன்னு டப்புன்னு எதை கடிச்சாரு? மாவிடுவை கடிச்சாரு. கடிச்சு காமிச்சனால அவர் சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சனாலதான் கடுத்து இருக்கல. அவர் சாப்பிடலன்னு தெரிஞ்சா அவன் எவ்வளவு பெரிய கையை பிடிச்சு வலிமையானவன் யாரு? சிவபெருமான். அவன் கையை உதறி விட்டு கழுத்தறுத்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற ஆற்றலுடையவர். இப்படி ஒரு பக்தி செய்ய முடியுமா? பொங்கல் வச்சா நம்ம என்ன நினைக்கிறோம்? சாமி சாப்பிடாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வைக்கிறோம். நம்பி ஆண்டார் நம்பி என்ன பண்ணாரு? கொலக்கட்டையை தின்னலன்னு வச்சுக்கோ, நீ மட்டும் கொலக்கட்டையை தின்னலன்னு வச்சுக்கோ, மூட்டிக்கிட்டு செத்துரு வேண்டான்ட்டார். அவங்க அப்பா டெய்லி கொண்டு வருவாரு, அவனுக்கு தெரியாது. சாமிக்கு ஊட்டி விட்டுதான் என்ன எங்க அப்பா டெய்லி கூப்பிட்டு சாப்பிடுவா, எனக்கு மட்டும் சாப்பிடல, நீ எப்படி சாப்பிடாம இருப்ப, நீ கொலக்கட்டையை சாப்பிடலன்னா மூட்டிக்கிட்டு செத்துரு, வெடுக்கு சாமி எடுத்து முழுங்கிட்டாரான். அது மாதிரி நமக்கு என்ன பக்தி பண்றோம்? அப்படி நம்மளுடைய நாயன்மார்கள் என்ன பண்ணாங்கன்னா, சாமி கிட்ட போய் சேரும்னு கல்லெடுத்து அறிஞ்சாங்க. கல்லு சாமி கிட்ட போகும். அப்படி நம்ம சமயத்துல என்ன சொல்லுதுன்னா, உன்னால என்ன முடியுமோ செய்யுன்னு சொல்லுது. அதுதான் சைவ சமயம். உன்னால என்ன முடியும் அதை செய்வதை சொல்லுவதுதான் என்னது சைவ சமயம். மற்ற சமயங்கள்லாம் செயற்கரிய ஆனா கவனிங்களேன், உன்னால முடிஞ்சதை செய்யன்னு சொல்ற இந்த சமயத்துல யாருமே செய்ய முடியாததை செய்யறாங்க. யாருமே செய்ய முடியாத செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்துல நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? உன்னால என்ன முடியுமோ செய்யன்னு சொல்ற சைவ சமயத்துல யாருமே வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன், மாது சொன்ன சோழால் இளமை துறக்க வல்லேன், நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லேன் என்று சொல்லுகின்ற யாருமே செய்ய முடியாத விஷயங்களை செய்கின்ற சமயம் நம்முடைய சமயம். அப்போ இந்த பௌத்தர்களும் சமணர்களும் ஏதாவது சொன்னா கேட்பீங்க? பாருங்க, நாங்க மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிறோம், நாங்க குளிக்க கூட மாட்டோம், நாங்க பல்லு விளக்க மாட்டோம். எப்பா சாமி உன் பக்கத்திலேயே நான் வரலப்பா, எனக்கு விட்டுருப்பா சாமி, உன் பக்கத்திலேயே நான் வரல. எப்படிதான் போனாங்களே எல்லாரும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் இது ஆகுதுன்னா, இந்த சமணர்களை வச்சுட்டு எப்படிதான் இந்த பாண்டிய மன்னன் கூட இருந்தானோ, கப்பு தாங்க முடியாம எப்படிதான் இருந்தானோ தெரியல. அவன் கூட இருந்திருக்கலாம். எங்க ஆத்தா மங்கையர்க்கரசியும் அவன் கூடயே உட்காந்து இந்த கப்புங்களை தாங்கி எப்படி தாங்கி உயிரோடு இருந்தாங்கன்னு தெரியல. எப்பயுமே நீட்டா குளிக்கிற அம்மா, தினமும் காலை குளிச்சுட்டு தான் வேலையே பார்ப்போம். அப்படிப்பட்ட இடத்துல எங்க அம்மா மங்கையர்க்கரசி அம்மா எப்படிதான் வாழ்ந்தாங்களோ, சரி ஓகே எப்படியோ வாழ்ந்து எங்க ஞானசம்பந்தர் வந்துட்டார். ஞானசம்பந்தர் வரும்போது அப்படி சந்தன வாசமும் கமல் வாசனமும் அந்த வாசமும் இந்த வாசமும் எல்லாம் அடிச்சு அப்படியே கோடி சூரியன் வருவது போல நெற்றியில பூச்சினா அத்தனை திருநீரும் வெள்ளி கீற்று போல நட்சத்திரம் போல ஒரு வானமே சூரியனே நடந்து வருவது போல வரும்போது பார்த்தவங்க எல்லாம் பாதி பேர் இப்பவே மாறிடுவோமான்னு நினைச்சிட்டாங்க. பாதி பேர் என்ன நினைச்சிட்டாங்க, ஞானசம்பந்தர் பார்த்தோன்னே லவ். ஆனா சமணர்களுக்கு மனசுக்குள்ள இப்பவே மாறிடுவோம் பேசாம, இப்படி குளிக்காத இந்த சமயத்துல இருக்கிறது போல என்ன கமகமன்னு இருக்காங்க பாரு அப்படின்னு நினைச்சு மீதி என்ன பண்ணாரு சம்பந்தர் பாடியே, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு,
தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே. கண்டிப்பா எல்லாரும் திருநீர் எடுத்து போட்டுக்கோங்க. வாய்ப்பு இருந்தா திருநீர் அணிச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அணிச்சுக்கோங்க. அடியார்களோடு சேர்ந்து திருநீர் பூசுற மாதிரி ஒரு அனுபவம் எதுவுமே கிடையாது. அடியார்களோடு சேரும் போது திருநீர் பூசிக்கணும். எது மாத்திக்கிறோமோ இல்லையோ, தட்டு மாத்துற மாதிரி 2 பேரும் திருநீர் மாத்திக்கணும். உங்ககிட்ட இருந்து கொடுங்க திருநீர். அடியார்கிட்ட போனவன என்ன பண்ணணும்? திருவோடு வீழ்ந்து வணங்கி எனக்கு கொஞ்சம் திருநீர் பூசுங்க. இவங்க என்ன பண்ண மாத்தி எனக்கு நீ திருநீர். அடியார்களுக்கு முன்னாடி திருநீற்ற நாம மாத்திக்கிறப்போ, அதனாலதான் அடியனை மத்த எல்லா அடியார்களுக்கும் பாவனையில பூசிக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் அடியனுக்கும் பாவனையில பூசி விட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அடியன் பெற்ற பெரும் பேரு. அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் திருநீர் இட்டுக்கலாம். ஏன்னா இந்த திருநீரு நமக்கு சொத்து. நமக்கு திருநீர் தான் சொத்து. இந்த திருநீர் இல்லாம இருக்கவே கூடாது. அதனால திருநீர். ஏன்னா நம்ம சமயம் மத்தவங்க மாதிரி நீ அது செய்யாத இது செய்யாதுன்னு சொல்ல, உனக்கு என்ன முடியுமோ செய்யுன்னு சொல்றதுனாலதான் அவங்கவுங்க அதை அப்படியே நங்கூரம் மாதிரி நிக்கிறாங்க. அப்பேற்பட்ட பெரும் சமயம் நம்ம சமயம். அப்போ நம்பனையும் ஆமாக்கே என்னது ஆச்சா நம்பனையும் ஆமாக்கேல் நான்மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா. ஈசான் அர்த்தம் தலைவான்னு அர்த்தம். ஈசான் அர்த்தம் தலைவான்னு சொல்லுதான். நான்மறைகளும் தலைவன் சொல்லக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள் யாருன்னா சிவம் என்ற செம்பொருள் தான். அந்த சிவம் என்ற பொருள் நீங்க சொல்ற எங்க அப்ப சிவன்ற அப்ப என்ன பண்றான்? அவன் அம்பலத்துல கூத்தாடுறான்னு சொன்னேன்ல. எதுக்கு தெரியுமா கூத்தாடுறான்? அவன் செய்யற கூத்துக்கு 3 கூத்து பேரு. அவன் செய்யற கூத்துக்கு 3 கூத்து பேரு. என்ன கூத்து அவன் செய்யற கூத்து? ஊனக்கூத்து, ஞான கூத்து, மோனக்கூத்து. 3 கூத்து இருக்கு. அவன் ஆடுற நடனம் ஊன நடனம்னா ஊன நடனம்னு சொல்லக்கூடாது. ஊனத்தை போக்குகின்ற நடனம். அவன் போய் ஊன நடனம் ஆடுவானா? அதுக்கு ஊன நடனம்னு என்ன அர்த்தம்? ஊனத்தை போக்குகின்ற நடனம். ஞான நடனம் என்ன அர்த்தம்? ஞானத்தை அருள்கின்ற நடனம். மோன நடனம்னு என்ன அர்த்தம்? மோனத்தை அருள்கின்ற நடனம். அப்போ அவன் ஆடுறான்ல, ஏங்க எந்த ஊர்லயாவது சாமி ஆடுற மாதிரி இருக்கா? அவன் ஆடுகின்ற அந்த திருக்கூத்துக்கு 5 பொருள் உண்டு. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் சொல்ற 5 வேலையை செய்யறதுக்கு பேருதான் திருக்கூத்துன்னு சொல்றோம். ஒன்ன மாதிரி போய் பிச்சை எடுக்கிற இடத்துல ஆடுறது கிடையாது. அவன் எதுக்கு தெரியுமா கூத்துன்னு சொல்றோம்? விளையாடல் சொல்றோம். எதுக்கு தெரியுமா அது பேர் விளையாடல்னு சொல்றோம்? அது ஏன் விளையாடல்னா அவன் அதுல கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காம ரொம்ப ஜாலியா நினைச்ச மாத்திரமே செய்யறதுனால இந்த 5 தொழில்களையும் வேலையா செய்யல, 5 தொழில்களையும் கூத்தா செய்யறான். அதனால அவனுக்கு 5 தொழில். அவன் 5 தொழில் என்பது எல்லாத்துக்கும் முன்னாடி பிச்சை எடுங்க. நம்மளுடைய தீமைகளை விளக்குவதற்காக செய்கின்றதுதான் 5 நடனம். பிச்சை எடுக்கிறான்னு சொன்னேன்ல எங்க அப்பன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்றேன். எங்க அப்பன் எதை பிச்சை எடுக்கிறான்னு தெரியுமா? எங்க அப்பன் பிரம்ம கபாலத்தை கையில வச்சுக்கிட்டு, ஆணவமே வடிவமான பிரம்ம கபாலத்துலதான் ஆணவத்தை போட முடியும், தயவு செய்து உன்னுடைய இருளை போட்டுவிடு என்று நம்முடைய இருளை ஏற துறப்பதற்காக, நம் இருளை முழுவதுமாக உள்வாங்கி நம்முடைய ஒளிப்பொருளாக மாற்றுவதற்காக அவன் பிச்சை எடுக்கிறானே தவிர அவன் ஒரு நாளும் காசுக்காகவோ உணவுக்காகவோ எதுக்காகவும் பிச்சை எடுக்கல. அவன் எடுக்கின்ற பிச்சை என்பது என்னிடம் இருக்கக்கூடிய அறியாமையை அவனிடம் கொடுத்து விட்டு நான் அருள் ஞான வடிவமாக இருக்க வேண்டும் என்பது. ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு இயல்பு என்னதான்? அறியாமை. இந்த ஆன்மாவுக்கு இயல்பு அறிவு, அறியாமை செயற்கை. இந்த ஆன்மாவுக்கு இயல்பு என்னது? ஆன்மா என்ன பொருள்? அறிவு பொருள் தானே. இந்த ஆன்மா அறிவு பொருள் தான். ஆனா இந்த அறியாமைன்ற பொருள் கலந்திருக்கிறதுனால சிற்றறிவா இருக்கு இல்ல? சிற்றறிவா. இந்த அறியாமையை உறிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும் மிச்சம்? இந்த அறியாமையை உறிஞ்சிட்டோம், மிச்சம் என்ன இருக்கும்? அதாவது அத குறையில்லாத அறிவு. இந்த குறையான அறிவுக்கு காரணமே இந்த அறியாமை தான். இந்த அறியாமை என்கிட்ட போட்டுருன்னு வந்து கேட்கறான். நாம என்ன பண்றோம்? இவன் பிச்சை எடுக்கிறான்னு என்ன பண்றோம்? பக்கெட்ல இருக்கிற காசு எடுத்துட்டு போட்டு சாமிக்கு அந்த கபாலம் நிறைய கோயில பாத்துக்கீங்களா? நிறைய கோயில் பிச்சை எடுப்பாங்கல்ல. ஒரு தெருவா போயிட்டு வருவாரியா? எங்க ஊர்ல பிக்ஷாடனர் திருவிழா நடக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆஹா, எந்த ஊர் சாமி? திருவண்ணாமலை.
திருவண்ணாமலை எத்தனை வார்த்தை காதுல கேட்கும் போதே திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு போன அமர்வுலதான் சொன்னோம். வாய்ப்பு இருந்தா அதை நீங்க பாருங்க. ஏன் திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு அதுக்கான விளக்கம் செய்திருக்கு. அதனால அது வாய்ப்பு இருந்தா கேளு. இப்போ அந்த சுவாமி அது அவங்க பிச்சை எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? கோவில்ல மீனாட்சி அம்மன் கோவில் என்ன பண்ணிருக்காங்க? எல்லாரும் போய் காசு தூக்கி எறியுறது சாமி மேல. என்னமோ காசுக்காக பிச்சை எடுக்கிற மாதிரி இவங்க போடுற காசை வச்சுதான் அவங்க வலிச்சு வாரி அன்னைக்கு வீட்டுல போய் சாப்பாடு பண்ணி சாப்பிடுற மாதிரி. அப்போ நம்ம சொல்லி தரது இல்ல, நம்ம எதுவும் சொல்லி தரது இல்ல. அவன் ஏதோ அங்க போனோன்னு என்ன பண்ணோம்? பிக்ஷாவை பார்த்தோன்னு என்ன பண்ணோம்? சாமி எனக்கு ஒருத்தர் மேல கோபம் இருந்துச்சு சாமி, இனிமே நான் கோபப்பட மாட்டேன், அந்த கோபத்தை நான் அங்க போட்டுறோம், பிச்சையா போட்டோம். 2 minutes finish. கோபத்தை நானு பிச்சையா போட்டுறேன் சாமி. எனக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் பார்த்தும் பொறாம இல்ல சாமி. இந்த எய்த்த வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கான் சாமி, அவனை பார்த்தாலே எனக்கு பொறாம பொங்கி வருது. அடுப்பாவி நேத்துதான் ஒரு கார் வாங்கினா சாமி, என்ன பண்றானே தெரியல, காசு எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல சாமி. அவன் கிட்ட நான் சும்மா வந்தா சாமி, ஓட்ட சைக்கிள் இன்னைக்கு பார்த்தா காரு பங்களான் அவனை பார்த்தாலே பொறாம பொங்கி வருது சாமி. ஆனாலும் தப்புன்னு தெரியுது. உன்னை பார்த்தோன்னே அந்த பொறாமையை அவங்ககிட்ட கொடுத்துட்றான் சாமி, பொறாமையை கொடுத்துறேன். நேத்து தான் ஏன் நானும் அந்த அம்மாவும் சேர்ந்து திருப்புகழ் கிளாஸ்ல சேர்ந்தோம். அந்த அம்மா என்னன்னா கப்பனை பிடிச்சி சூப்பரா பாடுது, ஏன் நாக்குல திருப்புகழ் வரவே மாட்டேங்குது. அந்த அம்மா பாடுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஆனா தப்புன்னு தெரியுது சுவாமி, இனிமே நான் உங்களை பார்த்து பொறாமப்படல. எனக்கு நீ கொடுத்தது இவ்வளவுதான், எனக்கு கொடுத்தது காக்கா குரல் தான், அதுல நான் பாடுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா கேட்டுக்கோ. எங்க அப்பா தானே நீ, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, அதனால நீ கேட்டுக்கிறோம். ஒண்ணும் இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்கள பார்த்து பொறாம பட மாட்டேன். என்னன்னு தெரியல, அடிக்கடி மனசு சோகமாவே இருக்கு சாமி, சோகத்தை கொடுத்துட்றேன். எதை பார்த்தாலும் கஞ்சத்தனம் பண்ணணும்னு தோணுது, கஞ்சத்தனமா தோணுது. யாருக்கும் கை நீட்டி ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறேன், கை விளங்கி தன் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இது பேர் அது லோபம்னு அர்த்தம். லோபின்னு அர்த்தம். கஞ்ச பிசுனருக்கு பேரு லோபி. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், மோகம் என்று சொல்லுகின்ற இந்த 6 வகை நோய்களை, இந்த 6 வகை இருளை சாமி கிட்ட போய் கொடுத்துரும். பிச்சாடனை பாக்குறப்போ, பிச்சாடனை கிராஸ் ஆகிறப்ப என்ன பண்ணோம்? இந்த வருஷம் பிக்ஷாடனை கிராஸ் பார்த்துட்டேன், இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன். அடுத்த வருஷம் சாமியை பாக்குறப்போ, இனிமே நான் கஞ்சத்தனம் பட மாட்டேன், இனிமே நான் பொறாம படமாட்டேன், இனிமே நான் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு தடவை சிலவங்க காசிக்கு போனா என்ன பண்ணுவாங்க? காசிக்கு போனா ஏதாவது விட்டுறணும் இல்ல, எதை விடுவீங்கன்னு கேட்டா, வெத்தலடப்பா விட்டேன், மாவக்காய விட்டேன், கழுதைய விட்டேன், காக்காய விட்டேன். இதெல்லாம் பிடிக்காத போய் விடுறதுக்காக போறோம். பிடிக்காத போய் எனக்கு பாவக்காய் பிடிக்காது, பாவக்காய விட்டுட்டேன். பிடிச்சதையாவது விடணும் இல்ல? வெத்தலை தொட்டியை விடுறதுக்கும், பாவக்காயை விடுறதுக்கும், நெய்யை விடுறதுக்கும், நாக்கு சுவையை விடுறதுக்குமா அங்க போறோம். நம்ம அப்ப யாரு? அந்த கங்கை அணிந்து வருகின்ற அந்த சடாதரியை, அந்த பிக்ஷாடரை பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணோம்? ஒரு சூள் உரைக்கணும். சாமி நான் பண்ணல. அவன் அந்த தெருவுக்கு போறப்பவே திரும்ப பாக்குறப்ப நமக்கு என்ன வரும்? திரும்பவும் பொறாம வரும், கோபம் வரும், ஆத்திரம் வரும், எல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணும்? திரும்ப யோசிக்கணும். எப்பெல்லாம் தலையடிக்குதோ அப்பெல்லாம் பிக்ஷாடனை சிந்திக்கணும். பிக்ஷாடனை சிந்திக்கணும். யாராவது வீட்டுல பிக்ஷாடனை உருவம் வச்சிருக்கோமா? நம்ம நடராஜனை மட்டும் வச்சிருக்கோம் இல்ல, பிக்ஷாடனை வைக்கணும்ன்ற என்ன நமக்கு இருக்கா? ஏன்? பிக்ஷாடனே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், அவனை வச்சு அவன்கிட்ட என்ன வாங்க முடியும் இல்ல? அவனே பிச்சை எடுக்க வர்றான். நமக்கு என்ன? நம்ம வைக்கிற பொருள்ல கூட நமக்கு ஏதாவது வரணும்னு நினைக்கிறோம். உண்மையான தத்துவம் இதுதான், பிக்ஷாடனர் தத்துவம் தான். பிக்ஷாடனை டெய்லி நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு என்ன ஆயிருவீங்க? என்ன ஆயிருவீங்க? ஒளி பொருளா மாறிடுவீங்க, ஞான வடிவமா மாறிடுவீங்க. ஞான வடிவம் தான் யாரு? நடராஜர். அதனாலதான் முதல்ல பிக்ஷானன் வருவாரு, 2வது நடராஜர். எல்லா கோவில்கள்லயும் முதல்ல என்ன பண்ணோம்? கோலம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? வாசல்ல கோலம் போடுறதுக்கு என்ன பண்ணோம்? என்ன பண்ணும் சாமி? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம், கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க, முதல்ல சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கோலம் பண்ணணும். அது மாதிரி சாமி முதல்ல சுத்தம் பண்றதுக்காக பிக்ஷாடனர் முதல்ல வருவாரு. நம்மள முதல்ல சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆனந்தம் கொடுக்கணும். சுத்தம் இல்லாம கூட்டி இலதலையா இருக்கு, அதுக்கு மேல கோலம் போட்டா என்ன ஆகும்? இலதலையா இருக்கு, எல்லாம் குப்பையா இருக்கு, அதுக்கு மேல கோலம் எவ்வளவு பெரிய கோலம் போட்டா என்ன ஆகும்? காத்தடிச்சா கோலம் என்ன ஆயிடும்?
கலந்துரும் இல்லையா, வேஸ்ட். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற குப்பையை விளக்காம ஆனந்தம் கொடுத்தா இது தெரியவே தெரியாது. அதனால இந்த ஆன்மா கிட்ட இருந்து முதல்ல என்ன பண்ணோம், குப்பையை எடுக்கணும். குப்பை எடுக்கிறதுக்காக வர்றான். அம்மா குப்பை போடுங்க, டெய்லி வர்றாங்கல்ல, விசில் அடிச்சுட்டு வர்றாங்களா இல்லையா நம்ம எல்லா ஊர்லயும் குப்பை போடுறதுக்கு. அது மாதிரி வர்றான் சாமி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாய குப்பையை போட்டுருன்னு வர்றான். நாம என்ன பண்றோம், குப்பைக்காரனை பார்த்தாலே குப்பையை கொண்டு போய் என்ன பண்றோம், வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சுட்டு நாம என்ன பண்றோம், வேற எதை போடுறோம். அப்ப அந்த குப்பை நம்ம வீட்லயே இருக்கு. அது மாதிரி நீங்க பிக்ஷாண்டரை இனிமே முடிஞ்சா பிக்ஷாண்டர் போட்டோ இல்ல ஒண்ணுமே இல்லையா, சரி ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க, ஓரமா வச்சுக்கோங்க. அவனை பாக்க நமஸ்காரம். அப்போ பிக்ஷாண்டர் போட்டோ ஓரமா வச்சுக்கோங்க. பார்க்க வேண்டியதை தினமும் நம்ம பேச வேண்டியது யாரு, தினமும் நம்ம பேச வேண்டியது யாரு, நம்ம வீட்டு டெய்லி கூட்டணும். நம்ம வீட்டை கூட்டதுக்கு அப்புறம் தான் சாமியவே எழுந்து வச்சுக்குவோம் இல்ல. பிக்ஷாண்டர் காலைல பாத்துறியோ, என்னை பார்த்தாலே பயமா இருக்கியா, இன்னைக்கு என்ன கேட்க போறேன்னு, கோவத்தை குறைன்னு அவர் பாக்குறப்ப கோபம் குறையணும், அவர் பாக்குறப்ப காமம் குறையணும். காமம்னா ஒண்ணும் கிடையாது. காமம்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுகர்ச்சி இல்ல. காமம்னா தேவையற்ற காமம். எனக்கு அதுக்காக கணவனுக்கும் மனைவிக்கும் கண்டிப்பா காமம் பற்று வேணும், அது தேவை. ஆனா மனைவி அல்லாதவட்ட போய் என்ன கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது. கணவன் இல்லாதவன்ட்ட வரக்கூடாது. தனக்கு உடைமை இல்லாத பொருள் மேல வைக்கக்கூடிய பற்றுக்கு பேருதான் காமம், புரிஞ்சுக்கோங்க. அதனால காமம்னா உடனே ரெண்டு பேரும் வந்து காசாயம் கட்டும், அப்படி இல்லை. நீங்க கணவன் மனைவி இன்பமா இருக்கிறதுக்கு தான் உங்களை சுவாமியே வச்சிருக்காரு. அது பேரு காமம் அல்ல, அது ரெண்டுமே தேவை. அதனால அதை நினைக்க வேணும். காமம் அறுக்கணும்னா காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சகுந்தரி நேயனடி மாமரை போதும் செவ்வாயனடி மன்றி நில்லாடும் மகாயனடி கல்லை கனிவிக்கும் சுத்த நடி முடி கங்கை கருளிய கத்த நடி தில்லை சிதம்பர சித்தனடி தேவசிங்கமடி உயர் தங்கமடி காமம் அகற்றிய தூய நடி சிவகாம. காமம் அகற்றிய தூய நடின்னு பாடிட்டு பக்கத்துல யார் இருக்கலாம், சிவகாம சகுந்தரி நேய நடி. இவன் மட்டும் பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கலாம். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, கணவன் மனைவிட்டு இருக்கக்கூடிய காமம் அல்ல, அது பேர் காமம் நினைக்காதீங்க. அது தேவையான, எப்படி உணவு பசி அந்த மாதிரி தேவையானதுதான். வேற முறையற்ற பொருள்கள் மேல வரக்கூடிய பற்றுகள். என் வீட்டு கொடியில இருக்கக்கூடிய சேலையை நான் எடுக்கலாம், பக்கத்து வீட்டு கொடியில இருக்கிற சேலை எடுத்தாதான் இப்ப என்னது காமம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஈஸியா சொல்லணும்னா, என் வீட்டு கொடியில காயிற சேலையை நான் எடுக்கிறது பேரு காமம் அல்ல, பக்கத்து வீட்டு கொடியில இருக்கிற சேலையை எடுத்து நான் எடுத்துட்டு வந்தேன்னா அதுக்கு பேரு காமம். அதனால அந்த காமத்தை தான் சுவாமி சொல்ல. சரி, புரிஞ்சாச்சு. அப்போ அந்த சிவபெருமான் எதற்காக இங்க வந்தப்பா, ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எங்க போனேன், ஒண்ணுமே புரியல. எங்க அப்பனை பார்த்து யோசிச்சுட்டு போறாங்க. இதை கரெக்டா கூட்டுவாங்க. பிக்ஷாடனர். ஆக நன்றி ஐயா எவ்வளவு பேரு. அதனால பிக்ஷாடனரை நாம தியானிக்கணும். நல்லா கவனிங்க. பிக்ஷாடனர் தியானம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா யார் வந்து நடனம் செய்வான், நடராசர் நடனம் செய்வான். ஏன்னா உள்ள இருக்கிற அழுக்கு போயிடுச்சு, ஆனந்தம் வந்துடும். நீங்க அழுக்கு கழுவாமலே கோலம் போடுறது பேர் தான் நடராஜர் மட்டும் அழியும். நடராஜருக்கு முன்ன தியானம் செய்யறதுக்கு முன்னாடி யாரு தியானம் வரணும், பிக்ஷாடனர் தியானத்துக்கு வரணும். பிக்ஷாடனர் கோலத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும், உன்னை இன்னைக்கு பார்த்துட்டேன், நீ காலையில கோபமா எந்திரிச்சேன், உன்னை பார்த்த உடனே எனக்கு கோபம் போயிடுச்சு, உன்னை பார்த்த உடனே எனக்கு அந்த பொறாம போயிடுச்சு அப்படின்னு அவனை பாக்குறப்பெல்லாம் மட்டும் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கு. நடராஜர் பாக்குறப்ப வாங்கிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய ஆனந்தத்தை குடுறான்னு அவன்கிட்ட ஆனந்தத்தை வாங்கணும். பிக்ஷாடனை பாக்குறப்போ என்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் கொடுத்து ரெண்டும் நடந்தா தான் என்ன நிகழும், சரியான ஆனந்தம் நிகழும். அதனால பிக்ஷாடனரை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாமா, சின்னதா நம்மளுடைய பூசணை அறையில வச்சுக்கோமா. ஐயா இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி பிக்ஷாடனர் எழுதி வந்துட்டாரு. பிக்ஷாடனர் கால பைரவர் எல்லாம் ஒண்ணுதான். பிக்ஷாடனர் இப்போ அதனால என்ன பண்ணுங்க எல்லாரும், சரி பிரிண்ட் அவுட் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். கூகுள்ல சர்ச் பண்ணி பிக்ஷாடனர் போட்டோவை வால்பேப்பரா வச்சிருவோம். இன்னைக்கு நைட்டே வச்சிருவோம். நாளைக்கு காலையில பிரிண்ட் போடுறோம், போடல அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் பிக்ஷாடனர் வால்பேப்பர் வச்சுக்குவோம். சரிங்களா? போட்டுடலாமா? ஆக போட்டான். யாரு? அம்மா சுத்தாமா. பிக்ஷாடனர் வந்துட்டாரு. அவர் பாக்குறப்ப என்ன தோணும், எல்லாரும் கொடுத்துருவோமா, ஒன்னொன்னு கொடுத்துருவோமா? பிக்ஷாடனர் தெரியலாரா, மனசுக்குள்ளே ஒண்ணு கொடுத்துருவோம்.
நான் ஒண்ணு கொடுக்க போறேன் பிக்ஷாடனர்கிட்ட. என்னுடைய ஒரு 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 தீமையான குணத்தை சாமி ஒண்ணு கொடுக்க போறேன் இன்னைக்கு. கொடுத்துட்டேன். பிக்ஷாடனர்கிட்ட நான் ஒண்ணு கொடுத்துட்டேன். வாங்கிட்டாரு, கை நிறைய வாங்கிட்டு போயிட்டாரு. அப்பாடா இன்னைக்கு தாண்ட படுபாவி நான் கேட்டதுக்கு சரியான கொடுத்துட்டேன். உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒண்ணு கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் ஒண்ணு கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் அடுத்த இனிமே அவனை பார்த்துட்டே இருப்போம். பாக்குறப்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். கையில பிரம்போட வாத்தியார பாக்குறப்போ பேசக்கூடாதுன்னு தோணும் இல்லையா? அது மாதிரி பிக்ஷாடனரை நம்ம குடும்பத்துல எல்லாரும் என்ன பண்றீங்க, நம்ம குடும்பத்துல திருவாசக குடும்பத்துல எல்லாரும் ஒரு பிக்ஷாடனர் போட்டோவை ஃபார்வர்ட் பண்றீங்க. முடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு காலையிலயோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதை நம்ம பாத்துக்கலாம். பேர் சொல்லுங்கய்யா. பேர் என்ன பேர் சாமி? போட்டோ வைக்க சொன்னீங்கல்ல, ஆமாமா, அது பேர் சொல்லுங்கய்யா. கூகுள் எடுத்து பிக்ஷாடனர் எழுதுங்க. பிக்ஷாடனர் அவர் பேரு பிக்ஷாடனர். பிக்ஷை ஏந்திட்டு இருப்பார் இல்லையா, அதனால பிக்ஷாடனர்னு நீங்க போடுங்க. தமிழ்லயோ அல்ல ஆங்கிலத்திலயோ போட்டீங்கன்னு, ஆமா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ படங்கள் வரும். அந்த படங்களை பாருங்க. அவர் கையில வந்து என்ன வச்சிருப்பாரு, கையில ஒரு பித்தை பாத்திரம் வச்சுட்டு ஒரு மானுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அப்படி சைட்ல ஒரு சூளத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உடம்புல ஒரு துணி இல்லாம அப்படியே நிர்வாணியா அப்படியே ஆனந்த குளத்துல சடாமுடியெல்லாம் கீழே தாழ் சடையோடனா அப்படியே வருவாரு. அதை பார்க்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க. நன்றி நன்றி. அவங்ககிட்ட ஒண்ணு கொடுத்துருங்க. ரைட்டா? நீ கொடுத்துடலாமா? எல்லாரும் ஒண்ணு கொடுத்துருவோமா? நீ கொடுத்துருவோமா? எல்லாரும் ஆல்ரெடி ஒண்ணு கொடுத்துட்டோம். இன்னைக்கு போதும், நிறைய கொடுத்துட வேணாம். நிறைய கொடுத்தா நம்ம என்னவாயிருவோம், சிவமாயிருவோம். கொஞ்சம் எவ்வளோமா நம்ம குரூப்ல போட்டு விட்டேங்க போட்டோ. போட்டுட்டீங்களா? அருவை. அதனால திருவாதிரை குரூப்ல போட்டாரா எல்லாரும் இன்னைக்கு இந்த வாரம் பிக்ஷாடனரை செலிப்ரேட் பண்றதா நம்முடைய வாரம். அதனால நமக்கு ஏன்னா நம்ம சைவ சமயத்துல உள்ள குறியீடுகளே அவனை பாக்குறப்பவே நமக்கு என்ன ஆயிடும், நம்ம நல்லா ஆயிடும். அதுதான் நம்ம நோட்டிபிகேஷனு. நாம அப்படி பார்க்க சொல்லி தரல யாரும். பிக்ஷாடனரை பார்த்தா காசு போடு, நடராஜரை பார்த்தா காசு மாலை போடுன்னு தான் சொல்லி தரமே தவிர நாம என்ன சொல்லி தரது இல்ல. பிக்ஷாடனரை பார்த்தா உன்னுடைய மாய அழுக்குகளை அவன்கிட்ட போட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதனால இன்னைக்கு பிக்ஷாடனரை செலிப்ரேட் பண்ணுவோம் சொல்லி, அதனால அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரையும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமதி என்னேடி நம்பனையும் ஆமா கேள் நான்மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினகான் சாடலோ. அப்படி பெருமான எல்லா வேதங்களும் ஏத்தி மகிழ்கின்ற அந்த பெருமான் அவன் ஆடுகின்ற திருக்கூத்து ஐந்தொழில்களுடைய வர்ணம், அவன் எடுக்கின்ற பழி என்பது நம்மளுடைய அறியாமையை தருகின்ற தருணம் என்று சொல்லி இந்த அளவுல அடியே பாருங்க. 19வது பாட்டு வர முடியலையே. 19வது பாட்டுல எவ்வளவு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு, வர முடியல. சரி, 18வது பாட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வர்றோம். 19வது பாட்டு வர்றப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட் இருக்கு சாமி, நீங்க கண்டிப்பா கிஃப்ட் இருக்கு. 19வது பாட்டு வர்றப்ப நீ இப்படியே சொல்லி 2 வருஷத்தை ஓட்டினாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா ஆனந்து அப்படின்னு கேக்குற எனக்கு தெரியுது. நாம வேற வழி இல்லை. நான் என்ன பண்ணும், இதை கடந்து என்னால இந்த செய்தியை சொல்லாம அந்த கிஃப்ட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? இந்த செய்தியே ஒரு கிஃப்ட் தானே. இன்னைக்கு நம்மளுடைய பிக்ஷாடனருடைய தரிசனம் நமக்கு கிடைச்சது இல்லையா, அது ஒரு கிஃப்ட் தானே. அதுவே நமக்கு ஒரு கிஃப்ட் தான். ஆனா 19வது பாட்டுல இருக்கிற கிஃப்ட் கொஞ்சம் பெரிய கிஃப்ட், ஜாஸ்தி, ரொம்ப விலை மதிக்க முடியாத கிஃப்ட். அதனால வந்துருங்க. ஏன் பொறுமையா காத்திருக்கலாங்கய்யா. காத்திருக்கிறதுலயும் ஒரு சொகை இருக்கதான் செய்யுது. காத்திருந்து கிஃப்ட் வாங்குறதுலயும் ஒரு சொகை இருக்கதான் செய்யுது. அதனால அடியார்கள் வெள்ளிக்கிழமை தவறாமல் எழுந்தருணும் என்று சொல்லி, அடியன் 10 நிமிஷம் லேட்டா வந்து அதைத்தான் எடுத்துக்கிட்டேன். அதனால அடியார்கள் நான் அதிகமா டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைச்சுக்க வேணாம். இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டோம். அதனால அடியவர் பெருமக்கள்லாம் நல்ல திரளாக அடுத்த வாரம் எழுந்தருளி தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க. இந்த சிறுவாசக சிந்தனை அமர்வு எதுக்காகன்னா, நம்ம யாரு, நம்ம சமயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சமயத்தை போற்றுவதற்காக செய்கின்ற மாதவம். நான் ஒண்ணு மட்டும் அடிச்சு சொல்றேன், நம்ம சபையில, எங்க சபைன்னு சொல்லக்கூடாது, நம்ம திருவாசக சிந்தனை சபையில பேசுகின்ற பேசு பொருள் வேறு எந்த சபையிலையும் பேசப்படாத பேசு பொருள். யாரும் இது சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பண்றாங்க. ஆனா இது அடியவருடைய திருவடிக்காக மட்டுமே செய்கின்ற பூசணையான இடம் என்பதனால அடியார்கள் எல்லாம் எழுந்தருன்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்யறேன். சமயத்திலயும் நாம சிவபெருமான் தானே தலைவர். என்ன சாமி? அந்த மாதிரி சமயத்துக்காரருக்கும் நம்ம சிவபெருமான் தானேங்க தலைவர்.
எல்லாருக்கும். இப்ப பௌத்த சமயம் இருக்கு, யார் தோற்றுவிச்சா? புத்தரா தோற்றுவித்தாரு. நம்ம அப்ப இல்லாம ஏதாவது தோன்றுமா? பௌத்த சமயமும் நம்ம அப்பந்தான் தோற்றுவிச்சான், சமண சமயமும் நம்ம அப்பதான் தோற்று, நாத்திகமும் நம்ம அப்பந்தான் தோற்றுவிச்சான், எல்லாமே அவன் தான் தோற்று வச்சிருக்கான் இல்ல? ஏன் ஏன் அப்படி? இடையில இன்னைக்கு போறோம், கொஞ்சம் போல என்ன வைப்பாங்க? புளிக்கூட்டு, கொஞ்சம் போல உருளைக்கிழங்கு கூட்டு, அவரைக்காய் பொரியல், கத்திரிக்காய் தாளிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழைப்பூ கறி, அதுக்கப்புறம் வந்து இது சேப்பக்கிழங்கு சிப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல பருப்பு துவையல், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது மாதிரி வரிசையா. இப்ப இத்தனை டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்தா தான் மெயின் கோர்ஸ் சாம்பார் நமக்கு ருசிக்கும். அது மாதிரி இத்தனை சமயங்கள் இருந்தா தான் நம்ம சமயத்தினுடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். அதனால எல்லா உயிர்களுடைய தன்மைக்கேற்ப அவன் வச்சிருக்கான். 1ஆம் கிளாஸ் வேணுமா வேணாமா? 1ஆம் வகுப்பு வேணுமா வேணாமா? வேணுங்க. கரெக்டா 10ஆம் கிளாஸ் வச்சிடலாமே. 10ஆம் கிளாஸ் தானே நமக்கு எல்லாமே இருக்கு. இதுதானே 10ஆம் வகுப்பு படிச்சாதானே நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுத முடியும். டைரக்டா 10ஆம் கிளாஸ் வச்சிருவோம். வைக்க முடியுமா? படிப்படியா போலாம். முன்னேறி 10ஆம் கிளாஸ் டைரக்டா சைவ சமயம் வர முடியாது. நாமளும் என்ன பண்ணிருப்போம், பல பிறவிகள்ல புழுவா, பூடா, பௌத்தனா, சமயனா, வேற சமயத்துல எல்லாத்துலயும் உழன்று 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 இப்ப என்ன பண்றோம்? தண்ணீர் இல்லா தன்மையினுடைய திருவடியை வந்து அடைஞ்சிட்டோம். இனிமே நமக்கு இதற்கு மேலான திருவடி இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். இதுதான் மருந்துன்னு புரிஞ்சிட்டோம். நமக்கு இனிமே பிறவி இல்லை. நமக்குதான் கையில நம்ம சஞ்சீவனி மூலிகை எடுத்துட்டோமே. இனிமே எடுத்து சாப்பிடறதா நம்ம வேலை, பிச்சு பிச்சு சாப்பிடறதா நம்ம வேலை. அதை செய்ய போறோம். பிறவி பிடியிலிருந்து நீங்க போறோம். ஆலங்காட்டுல நல்லா கவனிங்க, ஆலங்காட்டுல நம்ம அம்மா காரைக்கால் அம்மையார் பார்த்த அந்த ஜல்ஜல் சலங்கை ஒளியும், நம்மளுடைய மணிவாசகர் பார்த்து ரசிக்கின்ற அந்த மிகப்பெரிய சிலம்பொலியும், நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்மளுடைய கல்லறைவாரும் கேட்கின்ற அந்த திருவடி சிலம்பொலியும் நாமளும் அவங்களோட உட்கார்ந்து கேட்க போறோம். அவங்களோட உட்காந்து பார்க்க போறோம். நம்ம அப்பனை பார்க்க போறோம். அந்த தைரியத்துல, அந்த ஞானத்துல நம்ம எல்லாம் மூவ் பண்ணலாம்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். இன்னைக்கு நிறைவு செய்வதற்கு நம்ம சுசீலா அம்மா அவர்களை அழைக்கிறேன். அம்மா வந்து நிறைவு பாடல் பாடுங்க சுவாமி. அம்மா, வான்மிகள் வளாது பைக. ஒரே எல்லாம் இருந்துட்டு போயிடலாம். பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நாடைய சிவனையை போற்றி, என்ன ஆட்டோர்க்கும் இறைவா போற்றி. நம்ம திருச்சிற்றம்பலம். அடியார்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயம், அடியார்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது கேள்விகள் இருந்தா 3 நிமிஷம் தான் டைம். ரொம்ப எல்லாம் நீட்டி முடக்கி பேசக்கூடாது, ரொம்ப சுருக்கமா பேசணும். உங்களுக்கு ஏதாவது பேசணும், உங்களுக்கு இது நான் சொன்ன கருத்துல உடன்பாடு இருந்தா உடன்பாடு சொல்லலாம். என்னடா நீ கருத்து சொல்ற, எனக்கு எதுவும் உடன்பாடு இல்ல, நீ சொல்றதெல்லாம் ஹம்பக்கு வேஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எதிர்க்கலாம். இல்ல கேள்விகள் இருக்கு, இது ஏன் பண்றாங்க அப்படின்னு கேள்விகள், நம்ம பேசுறதுக்கு ஒட்டுன கேள்வி எங்கிட்டோ போயிடக்கூடாது. இதுக்கான கேள்விகள், ஒட்டிய கேள்விகள் இருந்தாலும் எழுப்பலாம். அடியார்களுக்குரிய களம் 2-3 நிமிடங்கள் உங்களுக்கு வாய்ப்பு. நீங்க வந்து கரம் உயர்த்தலாம், உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். உங்களுடைய டைம் இது, உங்களுடைய ஃபீட்பேக் டைம். நீங்க சொல்றத சொல்லலாம். ஐயா சிவாய நமங்கய்யா. ரமணம்மா ஐயா, அடியனுக்கு ஒரே ஒரு சந்தேகம். அது என்னன்னா, அந்த வேள்வியில வந்து உயிர் பலியிடுதல் அப்படிங்கறதுனால வேதத்தை மறுத்தாங்க அப்படின்னீங்க இல்லைங்களா? அது வந்து அதர்வண வேதம் மட்டும்தாங்க உயிர் பலியிட்டாங்க, அல்லாமல் ரிக்கி யஜுர் சாம வேதங்களுக்கும் இட்டாங்களா? இல்ல ஆக்சுவலி ரிக்கு வேதம் இருக்கு இல்லையா, ரிக்கு வேதத்தை தான் 4ஆ பிரிக்கிறோம். அது ஒரு வேதம் தான். இந்த ஒரு புக்கை 4ஆ பிரிக்கிறதுக்கு பேரு தான் நமக்கு வேதத்துக்குள்ள இருக்கு. அது ஒரு காலத்துல வேத காலம்னு சொல்றோம். அதாவது நிறைய எவாலுவேஷன் வேதமே பரிணாமம் அடைஞ்சிருக்கு. வேத உபாசகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. ஆதி காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதனாலதான் தக்கன் யாகத்துல என்ன கடந்தது, ஆடு தலை கடந்தது. அதனாலதான் தக்கன் தலையை என்ன பண்ணாங்க, ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அங்க ஆட்டு தலை இருந்தோன்னு வச்சுட்டாரு சாமி கழுத்துல தலையை. அதனால ஆடு, மாடு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சொரிஞ்சாங்க வேள்வியில. அது வேள்வி தீயில அதை சொரிஞ்சாங்க. அது வேதத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால சொன்னாங்க. ஆனா
இப்ப அதை பண்ணலையே. இப்ப நம்ம அதை பண்ணல. எந்த வேள்வித்தியிலையும் நம்ம வேதத்திலையும் நம்ம வந்து அந்த உயிர்கொலை பண்ணல. ஆனா இத காரணம் காட்டிட்டு வராம இருந்துட்டு இவங்களே உயிர்கொலை செய்தாங்கன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்லை. அடியேன் பதிவு செய்ய வந்தது என்னன்னா, நல்லவங்க மாதிரி பேசிட்டு போனாங்கல்ல, போனவங்க நல்லவங்களா இருக்கணும்ல. இல்ல அவங்களால இருக்க முடியல அப்படிங்கறது தான் அடியேன் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல சுவாமி. நன்றிங்க ஐயா. சிவாய நம. நல்லது. ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்போ நம்ம வந்து எல்லாமே நம்ம சிவபெருமான் தான், வேற எந்த கடவுளுக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லைங்கய்யா. அப்ப வந்து அதுவும் ஒரு ஆணவம்னு எடுத்துக்க முடியாதுங்க ஐயா. ஆணவம்னா என்னன்னா, வெளிச்சம் வர்றதுக்கு பேர் இருள் எப்படி சொல்ல முடியும்? வெளிச்சம் வர்றதுக்கு பேரு எப்படி இருள் சொல்ல முடியும்? சிவபெருமான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றது வெளிச்சம் வரணும்ன்ற மாதிரி. அவன் சிவபெருமான் உயர்ந்தவன் ஆணவம் அல்ல. ஆணவம்னா என்னன்னா திமிரு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆணவம்னா திமிரு கிடையாது, அறியாமைதான் ஆணவம். நமக்கு புரியாம இருக்குல்ல, அது பேர் தான் ஆணவம். புரியாதனாலதான் என்ன வருது? காமம் வருது. புரியாதனாலதான் லோபம் வருது. புரியாதனாலதான் மதம் வருது, மாச்சரியம் வருது, மோகம் வருது, எல்லா நோய்களும் வருது. புரியாதனால. என்ன புரியாதனால வருது? அந்த பொருளை பற்றி. அப்போ புரிதல் ஏற்படுவது பேர் என்ன கிடையாது? ஆணவம் கிடையாது. எங்க அப்பன் திருவடிதான் உயர்ந்ததுன்னு சொல்றது ஆணவம் அல்ல, அதுதான் உண்மை பொருள். உண்மையை சொல்வது பேர் ஆணவம் அல்ல. உண்மையை உறக்க சொல்லலாம். புரியுது? யாமார்க்கும் குடியல்லோம் யமனை அஞ்சோம், இதென்ன ஆணவமா? ஏய் உன் கால விழ மாட்டேன், எங்க அப்பன் கால தான் விழுவேன் சொல்றது யாரு? 80 வயசு தாத்தா, 70 வயசு தாத்தா சொல்றாரு. பின்னாடி யாருமே கிடையாது, அக்கா கிடையாது, யாரும் கிடையாது. அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் கிடையாது. அவர் சொல்றாரு யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் சொல்றாரு. என்ன காரணம்? எங்க அப்பன் திருப்படி உயர்ந்ததுன்னு சொல்றதுல எங்க அம்மா தான் பெஸ்ட்ன்னு சொல்றது பேர் ஆணவமா? எங்க அம்மா பெஸ்ட்ன்றோம், என்ன பெத்தவதான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இது என்ன ஆணவம் இருக்கு? அதுதான் உண்மை. ஆமா, இருமாந்திருப்பன்கள். அதுதான் உண்மை. அப்ப அது சொல்லலாம், தப்பு இல்லை. அருமையான கேள்வி. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம நிறைவு செய்யலாம். புதிய அடியார்கள் பேசலாம். அம்மா காயத்ரி அம்மா பேசுங்க, ஏதாவது ஒரு செய்திகள் இருந்தா சொல்லலாம் சுவாமி. காயத்ரி அம்மா, அப்புறம் அம்மா அடிக்கடி பேசிட்டு இருந்தாங்களே அம்மா, அவங்க முத்துக்குமரன் அம்மாவா சுவாமி? பேசலாம். அம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க. காயத்ரி அம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க சுவாமி. சித்தாந்த வகுப்புல சொன்னது ஒரு ஞாபகம் ஐயா. சிவானந்தா சொன்னதுக்கு எது உண்மைன்னு எனக்கு புரியல. சரி, அப்புறம் கேட்கலாம். நீங்க இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துறீங்க, ரொம்ப நன்றிங்க. அப்போ ஞான நடனம், மூண நடனம், 3 நடனம் இல்லையா? மோன நடனம். அது வந்து வகுப்புல என்ன சொன்னாங்க ஐயா? கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. அப்ப வந்து நம்ம இப்ப உலகத்தார் இருக்காங்க, அப்புறம் அந்த மாதிரி சித்தர்கள், யோகிகள், இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் காமிக்கிறது தான் அந்த நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தாருக்கு ஒரு நடனம் காமிப்பாரு, ஊன நடனம். அப்ப ஞான நடனம், சித்தர்கள் இவங்க, நம்ம தேவர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து அது மாதிரி 3 விதமா அதை பிரிச்சு அந்த நடனம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு டவுட் இருந்தது. இல்ல ஊன நடந்தது யாருடைய ஊனத்தெல்லாம் நீக்குதோ அது பேர் ஊன நடனம். ஊனம் எல்லாத்துக்கும் உண்டு. நீங்க சித்தரா இருந்தாலும் உங்களுக்கு ஊனம் உண்டு. சித்தரா இருக்கிறப்ப நமக்கு எல்லாம் ஞானம் முழுசா விட்டுறோம் இல்ல, அப்பயும் நம்ம தப்பு பண்ணுவோம். நம்மளுடைய ஊனத்தை நீக்கினா அந்த நடனம், அந்த ஆக்ஷனுக்கு பேரு ஊன நடனம். நம்மளுக்கு ஞானத்தை அருளினா ஞான நடனம். ஞானத்தை தாண்டுறது எனது மோனம். ஞானத்தை தாண்டின மோனம். மோனத்தை என்ன இருக்காது? வாக்கும் உரையும் இல்லா, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி அப்படின்னு சொல்லி வாக்கும் மனமும் இறந்த நிலைதான் மோனம், மௌனத்தை தாண்டது. அதனால அந்த நிலைக்கு சாமி கொண்டு போவாரு. அந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பேர். எல்லா உயிர்களுக்கும் தான் செய்யறாரு சாமி. சாமிக்கு வேதம் இல்லை. சாமி தனித்தனியா ஆடுறாரு. அவர் ஆடுற ஆட்டம் நமக்குள்ள ஒரு விளக்கம் ஏற்படுது. டீச்சர் எல்லாருக்கும் ஒன்னாதான் பாடம் நடத்துவாங்க. ஒரு பையன் 100 மார்க் எடுப்பான், ஒரு பையன் 35 மார்க் எடுப்பான். 35 மார்க் எடுத்தவன் ஊன நடத்துல இருக்கான்னு அர்த்தம். 50 மார்க் எடுத்தவன் ஞான நடத்துல இருக்கான்னு அர்த்தம். 100க்கு 100 வாங்குறான்ல அவன் மோன. ஒரே டீச்சர் தான், ஒரே கிளாஸ் தான். ஆனா அந்த ஆன்மாவினுடைய மறைப்புக்கு ஏத்த மாதிரி அது விளங்கி தெரியுது இல்லையா? அதனால அவன் நடனம் ஒண்ணுதான். அவன்கிட்ட பாரபட்சம் கிடையாது, பேதம் கிடையாது. அவன் பொதுல நின்று ஆடுறான். இங்கிட்ட இருந்து பாக்குறவங்க அவன் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறான்றான், இந்த பக்கம் பாடுறான் அவன் பரதநாட்டியம் ஆடுறான்றான், இந்த பக்கம் பாக்குறான் அவன் கதகளி ஆடுறான்றான். அவனுடைய பார்வைக்கு அது வேற மாதிரி. ஏன்னா அவன் கண்ணுல இருக்கக்கூடிய குறையினால. அது போல இறைவன் ஆடுகின்ற நடனம் பொது நடனம் தான். ஆன்மாவினுடைய மறைப்புக்கேற்ப அது விளங்கி தெளிவதில் ஏற்படுகின்ற மாறுபாடுதான் இந்த நடனத்துடைய சிந்தனை வேறுபாடு. வேற ஒண்ணு இல்லை. இறைவன் பொதுவான
என்ன வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் காட்டின நடனம் ஆனந்த நடனம் அப்படி சொல்றாங்க இல்லையா? அது என்னதுங்கய்யா? இத பத்தி நல்லா பேசுவோம். இந்த கேள்வி அருமையான கேள்வி. பட் இத பத்தி நம்ம ரொம்ப தெளிவா பேசலாம். வியாக்கிரபாதம் இல்ல, அம்மா கேட்டதும் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அவங்களுக்காக ஆனது ஆனந்த நடனம் அப்படின்றது. அவங்களுக்காக ஆடலையே, அவங்களுக்காக ஆடினது காட்டம் தான் நமக்கும் சேர்த்து ஆடிட்டு இருக்கானே. யாருக்காகவும் தனி நடனம் கடிக்கூத்து செய்யறவன் அவன் இல்ல, அவன் பொதுக்கூத்து செய்ய. அதனால அவன் பேர் என்னது? அவன் பேர் என்னது? பொதுன்னு பேர். அவன் பொதுவா தான் கூத்து பண்ணுவான். கூத்தாடுறவங்க தனியா ஆடுவாங்க, எல்லாருக்கும் முன்னாடிதான் ஆடுவாங்க. அவன் ஒருத்தன் பார்த்து அப்படியே ஆனந்தத்துல ரசிப்பான். ஒருத்தன் என்ன ஆடவே தெரியாதவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய பெர்செப்ஷன் தான் வேறையே தவிர அவனுடைய நடனம் ஒன்று, எல்லாருக்கும் ஒன்று. அவன் எல்லாத்துக்கும் தான் ஆடுறான். ஸ்பெஷலா நமக்கு காட்டுற மாதிரி காட்டுறாங்களே தவிர அவன் எல்லாத்துக்கும், மண்புழுவுக்கும் சேர்த்து ஆடிட்டு இருக்காங்க. மண்புழுவுக்கு போய் ஆடிட்டு இருக்காங்க. மண்புழுவுக்கு போய் அவனா ஆடுவானா? மண்புழுவுக்கும், ஒற்றை செல் அமீபாவுக்கும், பறவைக்கும், பாம்புக்கும், இது மரத்துக்கும், அரக்கர்களுக்கும், வல்லசுரர்களுக்கும், முனிவர்களுக்கும், பேய்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்னா நடனம் ஆடுறான். அவங்களுடைய அந்த நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி அந்த நடன காட்சி அவங்களை தெளிவுபடுத்துது. நல்லா முழுசா தெளிவுபடுத்தினா அது பேர் என்ன நடனம்? என்ன நடனம்? மூணு நடனம். கொஞ்சம் தெளிவாகுது. அவன் நடனம் ஒண்ணுதான், புரியுதா? தண்ணி ஒண்ணுதான். எனக்கு ஒரு கிளாஸ் குடிச்சோடனே தாகம் அடங்கிருச்சு, மோன நடனம். 3 கிளாஸ் குடிச்சும் கொஞ்சம் தான் தாகம் அடங்கிருக்கு, என்ன நடனம்? ஞான நடனம். எவ்வளவு குடிச்சாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது, ஊன நடனம். புரியுதுங்களா? அப்போ ஒரு தண்ணி தான், குடிக்கிறவங்களுடைய தாகத்துக்கு ஏற்ப அது சுவை மாறி அவங்களுடைய தாகத்தை மாற்றுவதுதான் இங்க அர்த்தம். நான் சொல்றேன். அதுதாங்கய்யா அடியாருக்காக, பாண்டியன் மன்னனுக்காக கால் மாறி ஆடினாருங்கய்யா மதுரையில. அந்த மகிழ்ச்சி. ஆக இந்த அளவுல ஐயா ஒரு டவுட் ஐயா. ஆமா சொல்லுங்க சாமி. அவர் ஆடும்போது நீலகண்ணை வச்சு ஆடுறாரு இல்லைங்க, காலில் அழுத்தியே, அது கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்கய்யா. அது நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா முயலகனை பத்தின அர்த்தம் கிட்டத்தட்ட இந்த அமர்வுல நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் அதுக்கான முயலகன் வந்து அது ஆணவத்தினுடைய குறியீடு, மறைப்பு. அவன் வந்து ஒரு இருளினுடைய குறியீடு. இருள் நம்ம என்ன பண்ணோம்? கவ்வுறதுக்கு ரெடி ஆகும் இல்லையா? அப்ப அவன் காலை வச்சு அழுத்தி இருளை நம்ம கிட்ட வரவிடாம தடுக்கிறான். நம்மளை இருள் அவங்க பாத்தீங்கன்னா முயலகன் தவிக்கிட்டு இருப்பான். நம்ம மேல பாயறதுக்காக தவுவான். அவனை காலில் அழுத்தி என்ன பண்றான் சுவாமி? அந்த இருளை அழுத்தி நமக்கு அருள் தருவதற்காக திருவடி தூக்கி நிற்கிறான். இருளை அழுத்தி அருள் தருவதற்காக. அப்போ இருளை அழுத்துவதுதான் முயலகனுடைய தத்துவம். அவன் நம்ம மேல இருள் வந்துடக்கூடாது அப்படின்னு இருளை அழுத்தி இருக்கான் சுவாமி. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அப்போ நமக்கு வந்து ஐயா கிட்ட இருந்து கால்ல தான் அருள் வருதுங்களா? இல்ல அதெல்லாம் குறியீடுகள் தான். சிவபெருமானுக்கு கால் இருக்கா என்ன? கை இருக்கா என்ன? அவனுக்கு கை இருக்கா என்ன? அதெல்லாமே குறியீடுகள் தான் அவைகள் எல்லாம். சிவபெருமான் கால் இருந்தா அது கையில அப்படி இல்லை. ஆனா அங்க நடராஜ தத்துவத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் தூக்கிய திருவடியில அருள் செய்கின்றான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதாங்க ஐயா, அததான் கேட்டேன். ஆமா, அவனுடைய தூக்கிய திருவடியில அருள் செய்கின்றான். ஊன்றிய திருவடியில இருளை மறைக்கிறான். இருளை மறைச்சாதானே அருள் தெரியும். இருட்டு போனாதானே நமக்கு வெளிச்சம் வரும். அப்படிங்கிறப்போ இருளை அழுத்தி அருளை தன்னுடைய ஒரு பாதத்துல தரலாம். அதனால தூக்கிய திருவடியில அருளும், அழுத்திய திருவடியில இருளை அழுத்தி அருளை தூக்கி தருகின்றான் நம்மளுடைய குஞ்சித பாதமாக இருக்கக்கூடிய சிற்றம்பலனாக. நன்றிங்க சுவாமி. விமலா தேவி அம்மா நம்ம அவங்களோட நிறைவு செய்யறோம். அதோட நிறைவு ஐயா. எல்லா மதத்தையும் நம்ம சிவபெருமான் தான் தோற்றுவித்தாரு அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்தந்த மதத்துல இருக்கிறவங்க உண்மையான பக்தியா இருந்தா அந்த கடவுளே நம்ம சிவத்திடம் கொண்டு வந்து சேர்த்திருவாங்க ஐயா. கண்டிப்பா. யாதொரு பாகமாக இருந்தாலும், யாதொரு தெய்வமாக இருந்தாலும் மாதொரு பாகம் தான் வந்து அருள் செய்வான்னு சொல்லி யாரை கும்பிட்டாலும் அவன் தான் அருள் செய்ய முடியும். அதனால அதுதான் அவங்களுடைய எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் பெருமாளை தான் அவ்வளவு தீவிரமா நான் கும்பிடுவேங்க ஐயா. அவர் வந்து இங்க கொண்டாந்து சிவத்துக்கிட்ட சேர்த்திட்டாருங்க ஐயா. ஆமா, சேர்த்துருவாங்க. நமச்சிவாய் நம்ம பெருமான் தான். நம்ம பெருமானை தவிர வேற யாரும் நமக்கு வந்து, நானுமே எனக்கு ரொம்ப பிடித்தது. நான் நிறைய பாசுரங்கள்லாம் நிறைய கேட்பேன். அதனால தவறு இல்லை. அவர் வந்து முழுமையான சிவபெருமான். நம்ம அரிய பத்தி நிறைய பேசியிருக்கோம். அரியும் சோமம் ஒன்று, அறியாத ஒரு வாயில மண்ணுன்றதெல்லாம் நம்ம பெருசா தெளிவா பேசியிருக்கோம். இந்த அமர்வை பற்றி நீங்க முன்னாடி போய் பாருங்க, யூடியூப் முன்னாடி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் இதுல கொட்டி கிடக்கு. அது எல்லாருமே நீங்க பார்க்கலாம். இங்க தெய்வானையம்மா சுவாமி அதை உட்கார்ந்து ஐயா, நான் புதுசா சேர்ந்திருக்கேன். இது உங்களோட லிங்க் வேற ஒருத்தவங்க அனுப்பிதான் ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன நம்ம இதுல இணைச்சிருங்க. சரிங்க சுவாமி.
கண்டிப்பா அனுப்பிச்சிடலாம். இது சாட் பாக்ஸ்ல மட்டும் உங்களுடைய எண்ணெய் போடுங்க சுவாமி, நான் அதை அப்படியே இணைச்சிட சொல்லிடுறேன். சாட் பாக்ஸ்ல சாருமதி அம்மா சாட் பாக்ஸ்ல அவங்க என்ன அப்படியே அள்ளி போட்டு அங்க இணைச்சு. சாருமதி அம்மா இருக்கீங்களா? சாட் பாக்ஸ்ல உங்க எண் போட்டுருங்க சுவாமி, உங்களுடைய தொலைபேசி எண்ணை போட்டுருங்க. சரி, ஆக எல்லாருக்கும் இதுவே இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம குழுமத்துல நம்ம குரல் பதிவா நீங்க கொடுக்கலாம். அடியேனுக்கே தனிப்பட்ட குரல் பதிவா நீங்க கொடுக்கலாம். என்னால முடிந்த அளவுல அதுக்கு நான் விளக்கம் செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுல நாம இந்த அவையை நிறைவு செய்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் எல்லாம் இன்னும் நிறைய எழுந்தரணும்னு சொல்லி அடியை நிறைவு செய்யறேன். யமுனா அம்மா வந்திருக்காங்க. அம்மா ஆறு தடந்தோல் பாடி நிறைவு செய்யணும். நிறைவு. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலெறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் திருவடி வணக்கம். ஐயா உங்களுக்கும் கேட்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களையும் திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளால் வணங்கி பெறுகிறேன். நன்றிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை எழுந்துடணும்னு சொல்லி அந்த அன்பு கட்டளையோட அடியார் நிறைவு செய்யறேன். அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இதே ஐடி தான்